ஒரு பையன் வளர்ந்து பெரிய பையன் ஆகுறான், நல்லா படிக்க வச்சிருக்கிறார் அப்பா, நல்ல உயர்ந்த இதுக்கு வந்துட்டான். ஒரு நாள் காலையில் கம்பெனி ஆஃபீஸ்க்கு போனால் ஸ்டாஃப்ஸ்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. திடீர்னு அந்த கம்பெனி முதலாளியாக இருந்தவர் சேர்லேருந்து எந்திரிச்சு, இன்று முதல் என் மகன் இந்த பதவியில் அமருவார் அப்படின்னு சொல்கிற காட்சி தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற காட்சி. ஆமென். அங்கே ஒரு சர்வெண்ட் நின்றுட்டு இருந்தான், நமக்கு கொடுப்பாருன்னு நினைச்சான் பாருங்க, அவன் தான் டெவில். டே, நீ எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் நீ சர்வெண்ட், இவன் சன்னு. அல்லேலூயா. இவன் தான் அந்த சேருக்குரியவனாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, work is the blessing, business is the blessing. மனுஷனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கடவுள் படைச்சிட்டாரு. ஆனா கூட இவனை போய் தோட்டத்துல வேலை செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அதான் பழம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, இப்போ சாப்பாட்டோட அதை நான் சம்மந்தப்படுத்தல, வேலைங்கிற ஒன்றை ஏன் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உனக்குள்ள என் சாயல் இருக்கு. இந்த வேலை வேலைன்னு நீ இதை பார்த்து பயப்படுற, உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை எதுக்காக படைச்சேன்னு தெரியுமா? உன்னை இந்த பூமியில வைக்கும் பொழுது ஒரு ராஜா மாதிரியே நான் வச்சேன். ஆனா உனக்கு நீ யாருங்கிறதே உனக்கு என்ன பண்ணிடுச்சு? மறந்து போயிடுச்சு. காரணம் என்ன? நான் யாருங்கிறது உனக்கு தெரியல. அவர் யாருங்கிறது எப்போ தெரியுதோ அப்ப நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாருங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்ப இப்ப வாழ்ற வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு தொழிலை, சிறந்த ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக, வெற்றிக்குள்ளாக உங்க வாழ்க்கை செல்ல முடியும். நெத்தி வேர்வை சிந்தினாதான் உன் வாழ்க்கை நல்லாவுங்கிற மாதிரியான சாபக்கேட்டை முறிக்கிறதுக்கு இந்த தோட்டத்துல இவன் பண்ண தப்புக்கு அவர் இன்னொரு தோட்டத்துல, கெட்செமனேங்கிற தோட்டத்துல நெத்தி வேர்வை இல்ல, வேர்வை ரத்தமா சிந்திட்டாரு. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சாபத்தை நீக்க அவர் ரத்த வேர்வை சிந்திட்டாரு. அப்பனா உங்க வேலை இனி சபிக்கப்பட்ட வேலை இல்ல, இனி உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன். ஆமென். என் வீட்டு கதையை நீங்க பார்த்துக்குவீங்க, ஆனா என்ன கூப்பிட்டு பல பேருடைய கதையை நான் பார்த்துக் கொள்வதற்காக, பல பேருடைய தேவைகளை நான் சந்திப்பதற்காக நீர் என்னை அழைத்திருக்கிறீர். அதுதான் பிசினஸ், அதுதான் வேலை. இப்படி எண்ணி பாருங்க. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கும், யாருக்கும் ஓப்பன் ஆகாத பிசினஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எங்கேயோ இருக்கிற பணம் உங்க கையில வரும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு செவ்வாய் மாலையிலும் வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்ற கருத்தரங்கு கூட்டங்கள், செழிப்பை பற்றிய வேதாகம போதனைகள்னு சொல்லி ஒரு 30-35 வாரமாக என்ன பண்ணுறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் வந்து வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில தூர இடத்துல இருந்தே பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ போன வாரம் சில காரியங்கள், அற்புதமான சில காரியங்களை படித்தோம். ஒரு 5 முக்கியமான காரியங்கள், தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு 5 முக்கியமான காரியங்களை போன வாரம் என்ன பண்ணோம், பேசணும். வாரம் வாரம் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் 1000 ரூபா ஃபீஸ் கட்டினா தான் உள்ளே வர முடியும். கண்டிப்பாக இது வந்து ட்ரையல் வெர்ஷன்ஸ். உங்களுக்கு அதோடைய வேல்யூ எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. ஃப்ரீயாக இருக்கோம், போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கலாம். ஃப்ரீ பண்ணிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கலாம். எப்படின்னு எனக்கு தெரியாது. 6 மணிக்கு வைக்கிறோம், 6 மணிக்கு வாங்க, கரெக்டாக 8-8:30 என்ன பண்ணுவோம், முடிப்போம். வேல்யூபுளான விஷயங்களை இதில் என்ன பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். நம்ம ஊரில் என்னென்னா கொஞ்சம் காசு கொடுத்தா அது மதிப்பு, ஃப்ரீயாக இருந்ததுன்னா என்னது, ஃப்ரீ தானே அப்படின்னா அது என்னது ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஒரு ஹோட்டல்ஸில் ரூம்லாம் போட்டு நல்ல டாபிக்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி டீச் பண்ணோன்னா அது என்னது 1000 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டா பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. நம்மளும் அப்படி தான் செய்கிறோம். இருந்தாலும் மக்கள், சாதாரணமான பிள்ளைகள் கூட இதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சபையிலே இப்படிப்பட்ட காரியத்தை
நாம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த நேரங்களை ரொம்ப முக்கியமான நேரங்களாக எப்போவுமே வச்சுக்கோங்க. சரியாக செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அரை மணி நேரம் கிரேஸ் டைம் 6:30 வரைக்கும் வாங்க. சிலர்லாம் ஆஃபீஸில் இருந்து வேலைலாம் முடிச்சுட்டு வரீங்க, வாங்க. 8:30 மணி வரை 2 மணி நேரம் ஒரு முதலீடு மாதிரி இந்த நேரத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் இதுக்கு முந்தைய போதனைகள் எல்லாம் யூடியூப்ஸில் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அது உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோஸ் அங்கே உள்ளே நீங்கள் பார்க்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த வாய்ப்பு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ 35 கிளாஸில் நான் பேசுனது ஃப்ரீயாக இருக்குது யூடியூப்ஸில். நீங்கள் வந்து பாலசேகர் மெசேஜஸ்ன்னு போடலாம், இல்லைனா லாஃப்டி ஷேடர் மினிஸ்ட்ரின்னு போட்டு அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 35 கிளாஸில் உள்ளதும் ஒரே ஃபைலில் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா தேட வேண்டாம், ஒன்று ஒன்றா என்ன பண்ண முடியும், அதை கேட்க முடியும். சரியா? ஸோ அப்படி கேளுங்க. இதுக்கு முந்திய போதனைகளும் மிக பயனுள்ளதாக இருக்கும். சிலர்லாம் வந்த ஆர்டரில் இங்கே வரதுக்கே டைம் இல்லை, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன் நான். ஆமென். அதனால் உங்களையும் நான் இன்னும் ஒரு வாரம் 2 வாரங்களில் நீங்களும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஆமென். வரலங்கிற வருத்தம்லாம் இல்லை, வர முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கிற சந்தோஷம்தான். ஞாயிற்றுக்கிழமையில் கரெக்டாக வர்றாங்க, செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் வர்றதுக்கு இதாக இருக்கும். ஆனால் கூட சில காரியத்தை கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ணி முடியுமான வரைக்கும் செய்யுங்க. ஒரு செவ்வாய் இல்லைன்னா இன்னொரு செவ்வாய் அப்படி என்ன பண்ணுங்க, வாங்க. ஏன்னா இது மாதம் ஒரு முறைனா கண்டிப்பாக வந்துடுவீங்க. எல்லா வாரமும் வரணும்னா கொஞ்சம் பிளான் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். சில காரியங்களுக்காக அப்படி செய்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சபை போன வாரங்களில் மீட்டிங்ஸ், எனக்கு டெய்லி மீட்டிங்ஸு. ஆனால் கூட ஒரு நல்ல ப்ரீச்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாருன்னா, நானே சாயங்காலத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மீட்டிங்கில் பேசிட்டு அதில் போய் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், அட்டன் பண்ணிட்டு நான் வந்தேன் பாருங்கள். அப்படி தான் நான் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறது என் வாழ்க்கையை, என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வாதமாக அதை வச்சுருக்கு. ஆமென். வார்த்தையில் நாட்டப்பட்ட மனுஷங்கிறது நீர்க்கால்கள் ஓரமாக நாட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு சமானமா. தண்ணி ஓரமாக ஒரு மரம் இருந்தால் எப்படி இருக்கும், பசேன்னு இருக்கும். அது மாதிரி தான் வேத வசனத்தோடு இணைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை பச்சை பசேர்னு இருக்கும். ஆமென். உஷ்ணம் வருகிறதை நீங்கள் காண மாட்டீர்கள், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். மழை தண்ணி இல்லையா, அப்போ கடத்தெருவுக்கு எப்படி போவ? மழை தண்ணிக்கும் கடத்தெருவுக்கு போகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கும் பாருங்க. கரெக்டா? மழை தண்ணி இல்லை, என்ன கடத்தெருவுக்குள்ள ஆளையே காணும், மழை தண்ணி இல்லைல்ல. அப்போ மழை தண்ணிக்கும் கடத்தெருவுக்கு போகிறதுக்கும் என்ன இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. கடவுள் சொல்கிறார், இல்லை உனக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறார். ஆமென். அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனோம். ஏன் அப்படி இருக்குது, வானம் பார்த்த பூமியா அப்படின்னாங்க. எனக்கு அன்றைக்கி டாபிக் கிடச்சிருச்சு அந்த வில்லேஜ் மீட்டிங்கில். நான் சொன்னேன், வானத்தை பார்த்த நாள் போதும், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை பாருங்க அப்படின்னு. பசங்க எப்போமாவது இப்படி டாபிக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அன்னைக்கு நான் பேசினேன், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் அவங்க கண்ணை ஏறிடுங்க. வானம் பொய்க்கலாம், அவர் வார்த்தை பொய்க்காது. அவர் மேல இல்லைன்னா கீழே திறந்து விடுவாரு, இல்லைன்னா சைட்ல திறந்து விடுவாரு. என்னத்தையோ ஒண்ணு உங்களுக்காக பண்ணுவாரு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அதிசயத்தக்க விதமாய், ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். ஸோ அதனால பாருங்க, சாதாரணமான மலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னே வாழக்கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்த அவர் என் ஆதாரமாக இருக்கிறதுனால் நாங்கள் வற்ற மாட்டீர்கள், குறைய மாட்டீர்கள். ஆமென். வாழ்க்கையில் இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கும் போது உங்கள் தொழில் உலகங்களிலே நீங்கள் செல்லும் போது இந்த விசுவாசம் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதனால தான் சொல்லி கொடுக்குறோம், ஃபெய்த் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஆமென். மார்க்கெட் பிளேஸில் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, தொழில் உலகங்களுக்குள்ளே செல்லும் பொழுது நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை
ஜெயிக்கிறேன், ஜெயமா இருக்கிறது. இந்த உலகத்துல பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன் பேரிலே வருகிற விசுவாசம் இந்த உலகத்தில் உங்களை ஜெயமுள்ளவர்களாக வாழ வைக்கும். ஆமென், பிரைஸ் காட். ஸோ ஒவ்வொரு வாரமும் வெற்றி குறிப்புகளை படித்து வருகிறோம், வெற்றிக்கான வழிகளை படித்து வருகிறோம். ஸோ இன்னைக்கும் என்ன பண்ணுவோம், தொடருவோம். போன வாரம் பேசுனதுக்குள்ளே இப்போ நான் போனேன்னா டைம் அப்படியே முடிஞ்சிடும். அதனால் போன வாரம் ஒரு 5 முக்கியமான காரியம் சொல்லி கொடுத்தோம் வியாபார உலகங்களில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு. அதை மறுபடியும் போய் யூடியூப்ஸில் கேளுங்க. இப்போ நான் நேரடியாக இன்னைக்கு உள்ள வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, வேலை அவ்வளோ நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. வேலை, பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஏதோ மனுஷனுடைய வீழ்ச்சியினால தான் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஐயா வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கார். சொல்கிறார், இந்த ஆதாம் மட்டும் இந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தோம்னா நாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம்ல அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், ஒன்று உண்மை, கஷ்டப்பட்டிருக்க வேண்டாங்கிறது உண்மை, ஆனால் வேலைக்கு போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா வேலைங்கிறது பாவத்துக்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம் கிடையாது. பாவங்கிற ஒன்று வரதுக்கு முன்னாடியே கடவுள் வச்ச ஒன்று தான் வேலையாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவங்களை பொறுத்தளவுக்கும் வேலைன்னா என்னன்னு கேளுங்க, அது ஒரு வேண்டாத வேலை அப்படிம்பாங்க. வேலையை பற்றி உங்கள் டெஃபினேஷன் என்ன? அது ஒரு வேண்டாத வேலையா, நம்ம ஆத்மாவை ஆதாயம் பண்ணோமா, பரலோகம் போனோமான்னு இருக்கணும் அப்படின்னே கொண்டு வந்துட்டாங்களே தவிர, இந்த வேலை, பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. வாங்க அப்படியே வந்துட்டாங்க. ஆர்டரோ ஆர்டர், ஹல்லேலூயா, முடிச்சுட்டு ஆண்டி வேலையே வராங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், பிரைஸ் காட். ஓகே, இப்போ கவனிங்க, அப்படியே பைபிள் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பைபிள் இந்த வேலையை எவ்வளவு பெருமையாக பேசுது, எவ்வளோ அழகாக சொல்லித்தருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் காலையில் வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் வரும். இல்லைன்னா என்ன ஆகும், வேலைக்கு வேற போகணுமா, இதுக்கு வேற போக வேண்டியிருக்கா. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, உட்காடுறாங்க. அப்போது சர்ச்சுக்கு ரொம்ப போயிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வேலை செய்கிறதுக்கு ஆர்வமே போயிடுதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெசாட்டி ஊழியத்துக்கு போயிடலாமான்னு நினைக்கிறேன் பிரதருங்காங்க. அப்போ நீங்கள் அந்த சர்ச்சை விட்டு தயவு செய்து வெளியே வரணும். என்ன பிரதர், என்ன இப்படி பேசுறீங்க, ஒரு மனுஷனை ஊழியக்காரனா மாத்துறது நல்ல விஷயம் இல்லையா அப்படிங்காங்க. அப்படி இல்லை பாருங்க. வேலையை அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லும் பொழுது சாதாரணமான மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்போ நான் வேணா ட்ராக்ஸை கொடுத்துட்டு அலையட்டுமா, நான் வேணா மைக்கை பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அலையட்டுமா, இல்லை பிரசங்கியாருக்கு பைய தூக்கிட்டியாவது போட்டுமா, ஏதாவது பண்ணட்டுமான்னு நினைப்பாங்களே தவிர, இந்த வேலையில கூட கடவுள் இருக்கிறாரு, நான் செய்யற தொழிலுக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்குது. நிறைய பேர் சிந்திக்கிற சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னா, பரலோகம் செல்வது ஆவிக்குரியது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் கடவுளுக்கும் நமக்கு என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்கு. வேலை, குடும்பம், வாழ்க்கைன்னு வரும்பொழுது அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம், அது ஓம்பாடு அப்படி யோசித்துறாங்க. அவங்களுக்கு தெரியல, இந்த ஆவிக்குரிய இந்த பலன், ஆவிக்குரிய இந்த காரியத்தை வச்சுதான் இந்த எல்லா காரியத்தையும் நம்ம நல்லா செய்ய முடியுங்கிறது. ஆமென். இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த வெளிப்பாடு என்ன பண்ணல, போய் சேரல பாருங்க. அதனால நீ கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு சில விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில், பாருங்க எல்லாம் சொல்லுங்க, உண்டாகவில்லை, முளைக்கவில்லை. ஏன் கண்டுபிடிக்க போறோம். உண்டாகவில்லை, முளைக்கவில்லை. ஓகேவா, முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அடுத்தது, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனும் இருந்ததில்லை. இப்ப 2 காரியம் சொல்லியிருக்குது. ஒன்று, ஏன் முளைக்கல, ஏன் உண்டாகல அப்படின்னா, தேவன் ஒரு வேலை செய்யணும். அது என்னது, மழையை அனுப்புறது. கரெக்டா? அது. இன்னொன்னு, அங்க யார் இல்லையா, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமுமே எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா சிலர் சொல்லிடுறாங்க எல்லாம் தெய்வ செயலுங்க, எல்லாமே தெய்வ செயல். நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாமே மேல இருக்கவன் பார்த்துக்குவான், கீழே ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஏய் எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துக்குவானா? எப்படி? இப்படியே வாழ்க்கையை என்ன பண்றாங்க, ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு உண்மையானா அது உண்மைதான். கர்த்தர் நான் பார்த்துக்கொள்வேன், உன்னை காப்பேன், இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனா அப்புறம் உங்களை எதுக்கு படைச்சாரு? நீங்க என்ன டம்மி பீஸா? நீங்க யாரு கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல இந்த விளையாட்டுக்கு பிள்ளைங்கள ஒருத்தர் சேர்ப்பாங்களே, உப்புக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன பிள்ளைல நம்ம என்னமோ பெரிய ஆட்கள், பெரிய அக்கா அண்ணன் மாதிரிலாம் விளையாடும் போது நம்மளை கூட்டுக்கிட்டாங்கன்னு தெரியுது, இப்பதான் தெரியுது சும்மா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அது தெரியுதுக்கே கொஞ்சம் நாள் ஆகி போச்சு. உப்புக்கு சப்பானி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு 12 பேராவது வேணும், ஒரு ஆள் கம்மியா இருக்கு, சரி யாராவது சும்மா உட்காந்தா அவங்க கூட என்ன பண்ணிடுவோம், உட்கார வச்சிருக்கிற மாதிரி நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரா கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லை பாருங்க, நீங்க டம்மி பீஸோ இல்லை நீங்க சும்மா ஏதோ உங்களை கடவுள் படைச்சு இந்த உலகத்துல பண்ணல வைக்கல. யூ ஆர் அ கோ ஒர்க்கர். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் அ கோ ஒர்க்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் அ கோ ஒர்க்கர்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுக்கு உடன் வேலையால். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு உடன் வேலையால். யூ ஆர் நாட் அ டம்மி பீஸ் ஆர் உப்புக்கு சப்பானி. நீங்க யாரு? யூ ஆர் அ கோ ஒர்க்கர், யூ ஆர் அ கோ லேபரர். கோ லேபரிங் வித் காட். அதாவது கடவுளும் நீங்களும் சேர்ந்து கொண்டு இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a co-labor. ஆமென். நானும் கடவுளும் இணைந்து கொள்வதினால்தான் இங்கு காரியங்கள் நடக்கிறதே தவிர நான் மட்டும் இருப்பதினாலோ இல்ல கடவுள் மட்டும் செய்வதினாலோ காரியங்கள் என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. சில நேரத்தில் கிருபை அப்படின்னு சொல்லி தரும் பொழுது சிலர் என்ன யோசித்துறாங்கன்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் பிரதர், நீங்க போய் வீட்டில் அப்படியே போர்வை போட்டு தூங்கிருங்க பிரதர், காலையில் கர்த்தர் சூட்கேஸ் அனுப்பிடுவார் பிரதர், இப்படியே மைண்டில் நினச்சிடுறாங்க நிறைய பேர். ஆக்சுவலி கிருபைன்னா அப்படி கிடையாது. கிருபைன்னா என்னங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கிருபையை நாம் நம்புகிறோமா? கண்டிப்பாக நம்புகிறோம். நிற்பதும் இன்றைக்கு பிரசங்கிப்பதும் நீங்கள் கேட்பதும் கிருபையே. ஆமென், ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கிருபை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் தான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். நீங்க தான் பெரிய ஆளா ஆக போறீங்க. ஆமென். முந்தி கேட்கிறவர்கள் முந்தி பலனடைய போகிறீர்கள். ஆமென். அப்புறம் உங்க வண்டி, உங்க வீடு, உங்க வசதியை பார்த்துட்டு இன்னொரு கும்பல் பின்னாடி வரும். ஹல்லேலூயா, நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை வாரோம் அப்படின்னு உங்க பின்னாடி கொஞ்சம் பேர் வர போறாங்க. ஆமென், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கிருபை இல்லைன்னு நான் சொல்ல வரல, கிருபை இருக்குது, கிருபை இருக்குது. கிருபைன்னா என்னன்னா, the ability of God. எல்லாம் சொல்லுங்க, the ability of God. Grace means it's ability, it's a divine ability, the God strengthening. அதுதான் கிரேஸ். இப்போ பவுல் ஜெபிக்கிறார் இல்லையா, அப்ப ஆண்டவர் அதுக்கு எப்படி பதில் கொடுக்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். அப்ப கிருபைன்னா என்ன? என் பலன். எல்லாம் சொல்லுங்க, கிருபைன்னா என்னது? அவர் பலன். அவர் என்ன சொல்றாரு? உன் வீக்னஸ்ல என்னுடைய ஸ்ட்ரென்த் வருது பாரு, that is the grace of God. ஹல்லேலூயா. அதனால உன்னுடைய வீக்னஸ் குறித்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. எனக்கு இது வராத, இது தெரியாத, இது முடியாத, இதெல்லாம் நமக்கு கஷ்டமே அப்படின்னு ஏதோ ஒரு வீக் பாயிண்ட், ஒரு வீக்னஸ் இருக்கு இல்லையா? ஒரு செயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சங்கிலி, ஒரு சங்கிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கொறுத்து வச்சிருக்கிற ஒரு சங்கிலி இருக்கு. அந்த சங்கிலியினுடைய ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு தெரியுமா? அதுல அது எது வீக்கா இருக்கோ அதுல தான் இருக்கு. the weakest point தான் அந்த செயினுடைய ஸ்ட்ரென்த். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் அதனுடைய ஸ்ட்ரென்த். அப்படியா? அப்போ கவனிங்க, அப்போ கடவுள் எப்படி மாத்திடுறாரு அப்படின்னு சொன்னா,
உன் வாழ்க்கையில எது வீக்கோ அதே நான் ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற. ஆமென். நான் இதை மாணவர்களுக்கும் சொல்லுவேன், இதை ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சொல்லுவேன். சில சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ திறமை இல்லையா, எனக்கு வராதியா. கடவுள் ஒருத்தனை கூப்பிடுறாரு, அப்போ அவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றும் வராது, ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறான். கடவுள் சொல்கிறார், வாயை யார் படைச்சா தெரியுமா அப்படிங்க. பேசவே தெரியாதுங்க. அவர் சொல்கிறார், வாயை யார் படைச்சா தெரியுமா அப்படி கேட்குறாரு. காதை யார் படைச்சா, கண்ணை யார் படைச்சா, இப்படி என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அப்போ உனக்கு இருக்கும் இந்த பயத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ. உன்னை அனுப்புறது யாரு? நான். நீங்க பைபிள் ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா, வேத வசனத்துல ஃபுல்லா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா, வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். யுத்தத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்ப கிருபைனாலே என்னன்னா, செய்ய முடியாத ஒன்ன செய்யும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இதெல்லாம் நமக்கு வராதுங்க. குடும்ப வாழ்க்கைனாலே கஷ்டங்க, தொழில்னாலே கஷ்டங்க, ஊழியம்னாலே எதுவுமே நமக்கு முடியாதுங்கன்னு நினைக்கிற ஒரு ஆளு கடவுளுடைய கிருபையை கேட்கும் போது அந்த ஆளுக்கு என்ன வருது? ஒரு பலன் வருது. இனி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் நம்பி தைரியமாக போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வர்றது தான் கிருபையை தவிர, அப்போ நான் கரெக்டாக சொல்றதா தான் இப்படி சொல்லலாம், கிருபை என்பது ஒரு செயலூக்கி. Grace is the greatest motivational power. கிருபையை போல சிறந்த செயல் ஊக்கி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏன் பூமி எப்படி இருந்துதான்? அதுல என்ன இல்ல? எல்லாம் சொல்லுங்க. உண்டாகவில்லை. அடுத்தது முளைக்கவில்லை. ஏன் உண்டாகல, ஏன் முளைக்கல? ஆண்டவர் வரணும், அப்புறம் அவர் சாயல்ல படைக்கப்பட்ட நீங்க வரணும். எல்லாம் சொல்லுங்க. 2 பேர் வரல, 2 பேர் வந்தாங்க. முளைக்க வேண்டியது முளைக்கும், வளர வேண்டியது வளரும், பூக்க வேண்டியது பூக்கும், நடக்க வேண்டியது எல்லாம் அற்புதமா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க எப்படி வேத வசனம் வருது, சொல்லுது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. சரி, இப்போ 15வது வசனத்துக்கு வாங்க. இப்போ அவர் வந்துட்டார். யாரு? மனுஷன் வந்தாச்சு. ஓகே, 15வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும். மனுஷனை படைச்சிட்டு கடவுள் அப்படியே ஊர் சுத்து அப்படின்னு விட்டுருல பாருங்க. அவனை கூட்டிட்டு ஒரு தோட்டத்துல வச்சு அவனை அழைச்சி கூட்டு போறார். ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கே கூட்டு போயிட்டார் அப்பா. ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ் கம்பெனி திறந்துருக்கிறோம். ஆமென். இவ்வளவு நாள் நான் தான் சிஓவா இருந்தேன், இனிமே நீ தான் அந்த சேர்ல அமர்ந்து இந்த உலகத்தையே நீ நடத்த போற, நீ தான் எல்லாமே. ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு பையன் வளர்ந்து பெரிய பையன் ஆகுறான், நல்லா படிக்க வச்சிருக்கிறார் அப்பா, நல்ல உயர்ந்த இதுக்கு வந்துட்டான். ஒரு நாள் காலையில் கம்பெனி ஆஃபீஸ்க்கு போனால் ஸ்டாஃப்ஸ்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. திடீர்னு அந்த கம்பெனி முதலாளியாக இருந்தவர் சேர்லேருந்து எந்திரிச்சு, இன்று முதல் என் மகன் இந்த பதவியில் அமருவார் அப்படின்னு சொல்கிற காட்சி தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற காட்சி. ஆமென். அங்கே ஒரு சர்வெண்ட் நின்றுட்டு இருந்தான், நமக்கு கொடுப்பாருன்னு நினைச்சான் பாருங்க, அவன் தான் டெவில். டே, நீ எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் நீ சர்வெண்ட், இவன் சன்னு. அல்லேலூயா. இவன் தான் அந்த சேருக்குரியவனாக இருக்கிறான். ஆமென். இப்போ அதுதான் அங்க பண்றாரு. என்ன செய்யறாரு? கடவுள் ராஜாதி ராஜன், அவர் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் அரசாளுகிற தேவன் தனது பிள்ளைகளுக்கும் ஒரு அரியணையை அமைத்து கொடுத்து அதில் அமர்ந்து ஆண்டுகொள்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் இந்த வாழ்க்கையே. இந்த வாழ்க்கையை நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆளுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்க பர்சனாலிட்டியே வேற மாதிரி ஆயிடும், உங்க திங்கிங் பேட்டர்ன் வேற மாதிரி ஆயிடும். இப்படி சிந்திக்கிறது இல்ல மனிதர்கள். நமக்கு யார் எதை செய்வா இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்றாரு. நீங்க என்ன வேண்டுமோ அதை உண்டாக்க முடியும், என்ன வேண்டுமோ அதை முளைப்பிக்க முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஆற்றலும் ஞானமுமாக மாறி இருக்கிறார்.
ஆமென். இப்ப கவனிங்க, இங்க பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் பாருங்க. இப்ப இது வரைக்கும் ஆதாம் பாவம் செஞ்சிருக்கானா? கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டானா? போகல. அப்ப வேலை எப்போ வந்துச்சு? பாவத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆமென். சொல்லுவாங்க நெற்றி வேர்வை நிலத்துல விழுந்து பாருங்க, இந்த ஆதாம் தப்பு பண்ணாம இருந்தா அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது பாருங்க. ஏன் இதை நான் கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா, பாவத்துக்கு அப்புறம் வேலை வந்தானே அதுக்கு முன்னாடி வந்தானே, இது ஏன் நம்ம சொல்லணும்னா வேலையே ஒரு பாவம் நினைச்சுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறோமே, நீங்க பாவ உலகத்துக்குள்ள போறீங்களே, இப்படி குற்ற உணர்வுகள் ஆக்கி விட்டாங்க இருக்கிற பிசினஸ் மேன பூரா. சரி ஐயா ஊழியக்காரையா ஜோம் பண்ணிக்கோங்க, நான் நரகத்துக்குள்ள போறேன் அப்படின்னா இவன் என்ன பண்றான்? சேல்ஸுக்கோ பிசினஸுக்கோ கம்பெனிக்கோ என்ன பண்றாங்க? போறாங்க. ஏன்னா ஊழியன்னா ரொம்ப மேன்மை, நீங்க வேலை செய்யறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இப்படி சொல்லியே பல பேரை வேலையிலிருந்து ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அவரை ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி நிறுத்தி, இவர் இன்னையிலிருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு, கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்காரு, யார் இவருக்கு கஞ்சி ஊத்துவீங்க? சகோதரரை யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறீர்கள் அடுத்த மாதத்தில் இருந்து? சகோதரருடைய குடும்ப செலவுக்கு யார் கொடுக்க போறீங்கிறது. சகோதரர் ஒழுங்கா ஆசிரியர் வச்சு பிசினஸ் பண்ண விட்டு இருந்தா சகோதரர் ஒரு 100 ஊழியக்காரருக்கு அவர் கொடுத்துருப்பாரு. புரிஞ்சுச்சான்னு தெரியலையே. ஆமென். விளங்குதுங்களா? ஏன் கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய தொழிலதிபர்களை, ரொம்ப பெரிய சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்களை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறோம். ரொம்ப பெரிய அளவுல பார்க்க முடியாம போனதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை சபை ஊட்டி விட்டதுதான் காரணமாக இருக்கிறது. ஸோ அந்த எண்ணத்தை மாத்திரம். வேத வசனம் அப்படி பேசல. வேத வசனம் வேலையை ரொம்ப சூப்பரா பேசுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்படி டெய்லி நம்ம பேசிக்கிட்டே மட்டும் இருப்போம், ஜெபத்திலே இருப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லல. ஆதாமும் தேவனும் என்ன பண்றாங்க? பேசினாங்க. பேசினதோட கையோட கூட்டி போயிட்டார். எல்லாம் சொன்ன ஜெபம் பண்ணிட்டு கையோட களம் இறங்கிடணும். ஜெபம் உங்களை செயல் வீரர்களாக மாற்ற வேண்டும். அப்படி இல்லாத ஜெபத்தை நான் நம்புறதில்லை. நம்ம ஊர்ல பாருங்க, தேசமே மாறட்டும்னு கூடிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க இறங்கி. எப்படி தேசம் மாறும்? மாறாது. அதனாலதான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. இவ்வளவு ஜோமுனி மோடி வந்துட்டார பாஸ். அது அப்படி நடக்காது பாஸ். நீங்க வாங்க, யாராவது வந்து நில்லுங்க, எம்எல்ஏவா எம்பியா நின்னுங்க, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் நடுவில் நின்று வேலை செய்யுங்க. சும்மா கிடையாது பாருங்க. இவங்க ரூம்ல கடந்து ஓனோன்னு எல்லாமே மாறிடுங்கிறாங்க. மாறாது, கண்டிப்பா மாறாது. அது எப்படி மாறும்? என்ன பிரதர், இப்ப ஜெபத்தை குறைச்சே நான் பேசல, நீங்க தான் குறைச்சிட்டீங்க. உங்க ஜெபத்தை பார்த்து ஜெபிச்சவங்களுக்குலாம் நம்பிக்கை போயிடுச்சு, எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை பாருங்க. நீங்க உண்மையா ஜெபம் பண்ற ஆளா இருந்தா அந்த ஜெபம் உங்களை செயல்பட வைக்கும். ஒன்னு சொல்லட்டுமா? இயேசு சீசர்ல கூப்பிடுறாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம், திரளான மக்கள் இயேசுகிட்ட வராங்க. அவ்வளவு பேருக்கும் தேவைகள் ரொம்ப பெருசு. சாயங்காலம் ஆயிட்டா பெரும் கூட்டம் இயேசுக்கு முன்னாடி நிக்கி ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்றாரு, அற்புதங்களை செய்யறாரு. செஞ்சுட்டு இயேசு சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி என்ன பண்ணுங்க? எஜமான நோக்கி ஜெபிங்கன்னு சொன்னாரு. கரெக்டா? சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? நீங்க படிச்சிருக்கீங்களா? அடுத்த வசனம், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பினார். ஆமென். உங்களுக்கு புரியலன்னா அந்த பேசேஜுக்கு அப்ப எடுத்து பார்ப்போம். இவ்வளவு முழிக்கிறீங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். எல்லாம் கொஞ்சம் வசனமா காமிச்சிடணும், இல்லைன்னா சிலர் விசனமாயிருவாங்க. என்ன நீங்க நாங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? அதாவது ரொம்ப பேர் சோகம் படுறாங்க. 35வது வசனம் பாருங்களேன். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. ஏன்னா ஐயோ, ஆட்கள் திரளா இருக்கிறாங்க.
ஆள் கண்ணும் ஆள் தேவை, பத்தாது. தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவரை நோக்கி வேண்டிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதோட நம்ம பைபிளை மூடிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். ஜெபம் பண்ணும் பிரதர், நல்ல ஜெபம் பண்ணும் பிரதர், ஜெபம் பண்ணும் பிரதர்னு போயிட்டாங்க. 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஜெபம் முடிஞ்சிச்சான்னு கேட்காரு சீசர்கள்ட்ட. ஜெபம் பண்ணியாச்சு, அப்போ கிளம்புங்காரு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். 7வது வசனம் பாருங்க. போகையில் பரலோக ராஜ்யமும் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. இயேசு வெறும் ஜெபிக்கிற இயேசு கிடையாது. இயேசு நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார். ஆமென். இது வர்றோம். நம்ம ஏன் பயன் அடையலைங்கிறது நான் பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க தொழிலையும் சரி ஆவிக்குரிய உலகத்திலையும் சரி ஏன் ரிசல்ட்டை பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க ஜெப கூடாரத்திலே உட்கார்ந்துட்டாங்க. இவங்க களம் காண வருவது இல்லை. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க. அறுப்பு மிகுதி வேலையாட்கள் இது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு? கிளம்புங்க, அதிகாரத்தை நாத்தார நீங்க போய் என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்க, உண்மையா ஜெபிக்கிறவர்கள் செயல்படுகிறவர்களா இருப்பார்கள். செயல்பட தூண்டாதது என்ன ஜெபம்னு எனக்கு தெரியல. இப்போ இயேசு கெத்செமனேல ஜெபிக்கிறாரு. பிதாவே, ரொம்ப பெரிய அசைன்மெண்ட், சிலுவையில போய் தொங்குறது. அவருக்கு அது பெரிய சேலஞ்சா இருக்கு. அவர் பிதாவிட்ட கேட்கிறாரு, இது நீங்கட்டுங்கிற. தூதன் ஒருத்தனை இறங்குறான். இறங்கி இயேசு என்ன பண்றான்? பலப்படுத்தினான்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் இயேசு என்ன பண்ணிட்டாரு? ரெடி அப்படின்னு போயிட்டாரு. ஆமென். அப்போ நீங்க ஜெப வேலைக்குள்ளெல்லாம் நீங்க போறீங்க உண்மைன்னா முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த கூட முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜெபம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபங்கள் தான் நம்ம நம்புறோமே தவிர இல்லைங்க அறைக்குள்ளேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் கிடையாது. அதனாலதான் சிலர் அழகா சொல்றாங்க, ஜெபிப்போம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. செயல் வீரர்களாக இருப்போம் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப மாற்றம் அப்படிதான் வரும். உங்க குடும்பத்தையோ உங்க தொழிலையோ நீங்க அவ்விதமாக தான் மாற்ற முடியும். அப்ப அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னு சொன்னா கல்டிவேட் அண்ட் கீப் இட் அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, கல்டிவேட். இந்த கல்டிவேட் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, இது எப்படி இதை போய் நாம படிச்சு பார்த்தோம்னா இதுக்கு நிறைய அர்த்தம் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா, தோண்டி எடு, புதைந்து கிடக்கிறத என்ன பண்ணு, தோண்டி எடு. கடவுள் பாருங்க, அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான திங் சொல்லட்டுமா? வேலையை பத்தி இன்னொரு அற்புதமான காரியம் சொல்லட்டுமா? அது என்ன தெரியுமா? அதுக்கும் பிழைப்புக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே அவர் வைக்கல. புரியல கொஞ்சம் பேருக்கு. அதாவது வேலைக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணல, வைக்கல. எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த பண்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை கல்டிவேட் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதுக்கு என்னன்னா, புதைந்து கிடக்கிறதை தோண்டி வெளியில எடு. பயனற்று இருக்கிற ஒன்ன பயனுள்ளதா என்ன பண்ணு, மாத்து. மூடி இருக்கும் அது மேல, அதெல்லாம் அகற்றுனா அது வெளியில என்ன பண்ணிடும், வந்துடும். இப்படி ஒரு வேலையை மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கிறார் பாருங்க, கல்டிவேட். எல்லாம் சொல்லுங்க, தோண்டி வெளியில எடு. அப்படின்னா அர்த்தம்னா, கடவுள் எல்லாத்தையுமே வச்சுட்டார். பெட்ரோல் எங்க இருந்தது, தங்கம் எங்க இருக்கு, இப்ப எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்ணிருக்கிறான், தோண்டி எடுத்திருக்கான். நிலக்கரி எங்க இருந்தது, தோண்டி என்ன பண்ணிருக்கிறான், எடுத்திருக்கிறான்.
இன்னும் எல்லா வளங்களையும் தோண்டி தோண்டி என்ன பண்ணிட்டே இருக்கிறான், எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ கடவுள் பாருங்க, மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு வேலைங்கிற ஒரு விஷயத்த, தொழில் என்கிற ஒரு விஷயத்த அவனுக்கு கொடுத்த. அதுக்கான நோக்கம் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, work is the blessing. எல்லாம் சொல்லுங்க, work is the blessing, is not a curse. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 1. இன்னைக்கு என்ன கத்துக்கிறீங்கன்னா ஒரு பாயிண்டா அப்படி நோட் பண்ணிக்கோங்க. work is the blessing, business is the blessings. எல்லாம் சொல்லுங்க, business is the blessings. வேலை ஒரு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. நான் செய்யற வேலையா பிரதர்? இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வேலை ஒரு ஆசீர்வாதம். ஆமென். வேலை பாவத்துக்கு பின் வந்த ஒன்று அல்ல. தேவன் வைத்த பரிசுத்தமான ஏதேனிலேயே அங்க என்ன இருந்தது? வேலை இருந்தது. இது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அப்போ வேலையை பத்தி தப்பான தாட் உள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. பிசினஸ் பத்தி தப்பான தாட் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் இங்க நின்று பிரசங்கிக்கிறது எவ்வளவு மேன்மையான காரியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அங்க போய் ஸ்டீபன் ஐயா கேட்டரிங் சர்வீஸ் நடத்துறதும் அவ்வளவு அற்புதமான காரியமாக இருக்கிறது. ஆமென். நீங்க போய் உங்க வீடியோவை நீங்க எடுக்கிறதும் அற்புதமான காரியமாக இருக்கிறது. வீடு கட்டுறதும் அற்புதமான காரியமாக இருக்கிறது. குடும்ப பெண்மணி இருக்கிறீங்க, உங்க பிள்ளைய குளிப்பாட்டுறதும் அற்புதமான காரியமா இருக்குன்னு சொல்றேன் நான். நம்ம என்ன நினைக்கிறோம், இது இந்த இடத்துல நிக்கிறது தான் the holiest things அப்படிங்கிற. இல்ல இல்ல, உன் பிள்ளைக்கு மூக்கு சிந்துற மாதிரி பரிசுத்தங்கிறார் கடவுள். என்ன சுத்தம்? நம்ம இது நம்ம கொண்டு வந்தது. கடவுள் இப்படி பார்க்கல. கடவுள் எப்படி பார்க்கிறாருன்னா, எல்லாவற்றையும் அவர் மேன்மையா பார்க்கிறாரு. நம்ம தான் பிரிச்சு வச்சுட்டோம். இதெல்லாம் இப்படி, இது அப்படி, அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாமே சிறந்த காரியமா இருக்கிறது. இப்ப கவனிங்க, இது ஏன் கத்துக்கணும்னா ரொம்ப முக்கியம். முதல்ல work is the blessings. எல்லாம் சொல்லுங்க, வேலை ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது, இன்னைக்கு வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேலை எப்படி இருக்குது? இன்னைக்கு வேலை எப்படி இருக்குதுன்னா, வயிற்றுக்கும் வேலைக்கும் தொடர்புடையதாக மாறிடுச்சு. இப்ப எப்படி சொல்றாங்க எல்லாரும்? பொழைப்பு, வேலைன்னே சொல்றது இல்லை. என்ன சொல்றாங்க? பிழைப்புக்கு என்ன பண்றீங்க, பிழைப்புக்கு என்ன வழி. அப்போ பிழைப்போடு தொடர்புடையதாக வேலை என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. ஆனா முதல்ல வேலை பிழைப்போடு தொடர்புடையதா இல்லை, அது அழைப்போடு தொடர்புடையதா இருந்தது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒர்க் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு காலிங்கா இருந்தது. இட் இஸ் அசைன்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, அசைன்மெண்ட். புரியுதுங்களா? அசைன்மெண்ட்ங்கிறது அதாவது மனுஷனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கடவுள் படைச்சிட்டாரு. ஆனா கூட இவனை போய் தோட்டத்துல வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அதான் பழம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, இப்ப சாப்பாட்டோட அதை நான் சம்பந்தப்படுத்தல, வேலைங்கிற ஒன்ன ஏன் இப்ப நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உனக்குள்ள என் சாயல் இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள அவர் சாயல் இருக்கு. இப்ப நீ போய் ஒவ்வொன்னா செய்யும் போது இந்த பூமி முழுவதும் என்னுடைய சாயலை நீ வெளிப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவிதான் வேலையாக இருக்கிறது. சில பார்த்த வேலையை பார்த்துட்டு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா, இது யார் பார்த்த வேலை? ரெண்டு விதமா கேட்பாங்க. கரெக்டா? ஏன்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை, இது யார் பார்த்த வேலை? நீங்க கட்டுற வீடு, நீங்க தச்ச ட்ரெஸ்ஸு, நீங்க சமைச்ச சமையல், நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தெய்வீக அம்சம் தெரியுதுன்னா அதுக்காக தான் நீங்க இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். I tell you, you are the image barrier. இமேஜ் பேரியர். அவருடைய சாயலை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக அந்த பூமியில் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? வைக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன பிள்ளைங்க அவங்க சில இதை பண்ணும்போது பாரு அவங்க அப்பா மாதிரியே பண்ணுறாரு அப்படின்ட்டு, அது மாதிரி தான் இந்த பூமியில் அவரை காட்டுறதுக்காகவே நீங்கள் வைக்கப்பட்ட ஆட்கள். ஆமென். அப்போ வேலையினுடைய நோக்கம் வைத்த நிரப்புறதுன்னு இன்னைக்கு இருக்கு. ஆனால் கடவுள் நிஜமா வச்சது எதுக்குன்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆற்றல்கள், திறமைகள் எல்லாம் வெளியில வந்து அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படவும்,
அதை அப்படி ஒன்றை செய்வதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய சாயல் அதன் மூலம் தெரியவுமே அவர் வேலையை வைத்தார். ஆமென். சோ இப்போ கடவுள் வந்து சொல்றாரு ரிப்பண்ட் அப்படிங்கிறாரு. இயேசு சொல்றாரு ரிப்பண்ட், மனம் திரும்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் திரும்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். அதாவது இப்படிப்பட்ட அழகான ஒரு நிலையில தான் நான் எல்லாத்தையும் வச்சிருந்தேன், இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப மனம் திரும்பினா என்ன தெரியுமா? உன்னை இவங்க சுட்ட தூக்கி கீழே போட்டு மனம் திரும்பிட்டாங்க அப்படின்ட்டாங்க. பாஸ், மனம் திரும்புதல்ங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. சுருட்டை தூக்கி போட்ட உடனே மனம் திரும்பிட்டாரு. நாங்களாம் இப்ப சினிமா பாக்குறதுல மனம் திரும்பிட்டோம் அப்படின்ட்டு. அவர் யாருங்கிறது எப்போ தெரியுதோ அப்ப நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாருங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்ப இப்ப வாழ்ற வாழ்க்கையை வாழ மாட்டீங்க, இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு தொழிலை, சிறந்த ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக, வெற்றிக்குள்ளாக உங்க வாழ்க்கை செல்ல முடியும். ஆமென். அதனாலதான் சொல்லும் முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் படிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. ஏதோ கிறிஸ்தவத்துக்குள்ள வர்றதுங்கிறது ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தா பேர மாத்தனங்கிறது இல்ல. ஒரு மனிதன் தன்னையே அவன் யார் என்று அறிய ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் தன்னை படைத்த கடவுளை அவன் அறியும் பொழுது இவன் யார் என்பது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, அந்த மூல நோக்கம் என்ன? புதைந்து கிடக்கிறது, ஒளிந்து கிடக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வருகிறவனாக கடவுள் மனுஷன் என்ன பண்ணாரு? படைத்தார். அப்ப வேலைங்கிறது, பிசினஸ்ங்கிறது எங்கே இருக்குது? ஆதியிலே. எல்லாம் சொல்லுங்க, ஆதியிலே. வீழ்ச்சிக்கு முன்னே அதை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. சோ ஆனா அது எதனோட சம்பந்தப்பட்டதா? முதல்ல இல்ல. வயித்தோட சம்பந்தப்பட்டதா இல்ல. அது எப்படி இருந்தது? நம்ம உள்ள ஹாபிஸ் மாதிரி வச்சிருந்தாரு கடவுள். இன்னைக்கு என்னுடைய ஹாபிஸ் என்னன்னா ஒரு வீட்டை கட்டிட்டு வரலான் இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய ஹாபிஸ் என்னன்னா நான் போய் ஒரு புத்தகம் எழுதலான்னு இருக்கேன். என்னுடைய ஹாபிஸ் என்னன்னா இந்த ட்ரெஸ்ஸே இல்லாத கொஞ்சம் பேருக்கு நல்ல ட்ரெஸ் தச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்படி வச்சாரு. அதுல பெயினே இல்லை. ஆனா மனிதன் தேவனுடைய உறவை விட்டு அவன் பிரிஞ்சதுனால இப்போ ஆதியாகமம் 3ல என்ன நீங்க படிக்கிறீங்க? ஆதியாகமம் 3 பாருங்க. ஆதியாகமம் 3 பாருங்க. எல்லாமே பாதிக்கப்படுது. எப்போ இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப் கட் ஆகுதோ அப்போ எல்லாத்துலயுமே அந்த பாதிப்பு என்ன பண்ணுது? வெளியில வருது. அந்த பாதிப்பை தான் தேவன் அங்க என்ன பண்றாரு? விளக்குறாரு. அங்க பாருங்க, விளக்குறத நம்ம ஆட்கள் எப்படி விளக்கிட்டாங்க தெரியுமா? கடவுள் சாபம் போட்டார் அப்படின்ட்டாங்க. கடவுள் சாபம் போடுற கடவுள் கிடையாதுங்க. கடவுள் ஆசீர்வதிக்கிற கடவுள். 1ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிச்சுட்டு 3ஆம் அதிகாரத்தில் சாபம் போடுவாரா? கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? 1ஆம் அதிகாரத்தில் தான் சொன்னாரு. நம்ம தான் காலையில நல்லா என் பையன் போல யாருமே இல்லாமல் சாயங்காலம் வந்தோன்னு திட்டிட்டு இருப்போம், அது வேற கதை. ஆனா அவரும் அந்த மாதிரியே நினைச்சிட்டாங்க பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணாரு? பிளஸ் பண்ணாரு. ஆனா இங்க 3ஆம் அதிகாரத்தில் அவனை சபிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன செய்யறாரு பாருங்க. ஒவ்வொன்றும் தான் பண்ண தப்புக்கு இன்னொன்னு குறை சொல்லுது. கரெக்டா? ஏன்பா பழத்தை சாப்பிட்டியாம? ஆமா, நீங்க கட்டி வச்சிருந்தவ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அப்படி இருக்க போறேன் அப்படிங்க. அப்பமே ஆரம்பிச்சிட்டான். நீங்க பொண்ணு பார்த்தது சரியில்லை ஐயா. ஒரு வைஃப் சொல்லியிருக்கு, ஏங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சார அந்த அவரு தவறி போனாரா அப்படின்ட்டு. ஆமா, செஞ்ச பாவம் யாரை விடும் அப்படின்னு இருக்காரு அவரு. அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு இந்த பிளேமிங் கேம்ஸ். என்ன பிளேமிங் கேம்ஸ்? ஏன்பா இப்படி பண்ணனா, வைஃப் இருக்கால கரெக்ட் இல்லை, மனைவி சரியே கிடையாது. என் மனைவி மட்டும் கரெக்டாக இருந்திருந்தான்னா நான் நேரம் வேற மாதிரி இருப்பாங்க. அந்த ஆம்பளை சொன்னதே அதுதான். இன்னைக்கும் நிறைய ஆம்பளைங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை போல தெரியும், நம்பிடாதீங்க. ஒரு ஆண் மட்டும் கடவுளுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய மாதிரி நின்னான்னா உலகமே தலைகீழ அவனால மாற முடியும். ஆமென். கண்டிப்பா மாற முடியும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இது உண்மை இல்லாம இருக்கலாம். நான் இன்னைக்கு சாயங்காலம் உங்க எக்ஸ்பீரியன்ஸை பேசுறதுக்கு நான் வரல. நான் இன்னைக்கு சாயங்காலம் தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆமென்.
நான் இங்கே வந்துட்டு இந்த ஊரில் கொஞ்சம் பேர் ஏதாவது நமக்கு ஒத்துழைச்சா ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல கடவுளோட சேர்ந்து நாம ஒத்துழைக்கிற ஆளாக இருந்தால் மனைவியும் ஒத்துழைப்பா, இந்த உலகமே உங்களுக்கு ஒத்துழைக்கும், சகல சிருஷ்டியும் உங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். டோன்ட் பிளேம் அதர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. சில பேர் வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் யாரையோ குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? எதையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அது இப்படி சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, சரியில்லை, நேரம் சரியில்லை, பேர் சரியில்லை, ஊர் சரியில்லை, மறுபடியும் மோடி வந்துட்டார் சரியில்லை அப்படின்னு எதையாவது என்ன பண்ணிட்டே இருக்கிறது, சொல்லிட்டே இருக்குதே தவிர யார் வந்தான்னு நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்ப்போங்கிறதுக்கு என்ன பண்றது இல்லை, வர்றது இல்லை. இந்த பிளேமிங் கேம்ஸ் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் சொல்றான் பாருங்க 12வது வசனம், அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். ஆண்டவரே பிளேம் பண்ணிட்டான். உங்களுக்கு சைடு வாக்கலாம், அவன் பின்ன எங்க போடுறான், மனைவி மேலையும் போட்டு கடைசியில் யார் மேலையும் போடுறான், தேவரீர் தந்த. தேவரீரா தந்த, முன்னாடி கொண்டு வந்து விட்டேன், கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். என்ன சொன்னது யாரு? கடவுள் பாருங்க, அப்படியே ஒரு மேட்ரிமோனிக்கு கூட்டு போற மாதிரி அப்படியே காட்டுறாரு. இவன் தான் என்ன பண்றான், இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமானவள்னு சூஸ் பண்ணது யாரு? இவன் தான் சூஸ் பண்ணான். கடவுள் கட்டுறா தாலிய, கொட்டுறா மேலத்தை அப்படி சொல்லல அவரு, அவன் தான் கட்டுறான். என்னமோ தெரியல, இவ்வளவு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டினது அவன். இப்ப கடைசியில் என்ன சொல்றான்னா, பிளேம் பண்றான் கடவுளை. சரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு புசிக்க கொடுத்தாள், நான் ஒன்றும் தெரியாத பாப்பா என் வாயில ஊட்டிட்டா, நான் புசித்தேன் என்றான். அப்போ என்ன வாயில வச்சு திணிச்சிட்டாங்க, என்னங்க செய்ய சொல்றீங்க அப்படின்னே ஓட்டிட்டு இருக்கிறான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? அவரும் பாருங்க கேட்கிறாரு, என்னம்மா நல்ல பிள்ளை நினைச்சு தானே கட்டி வச்சேன், பொறுப்பா இருப்பேன்னு நினைச்சேன், நீனே அவன் பண்ண அவனுடைய வீழ்ச்சிக்கு நீ இப்படி காரணமா இருக்கிய, என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றா பாருங்க, இப்படி கேட்ட உடனே அவன் என்ன சொல்றா பாருங்க, அவனை விட பெரிய ஆளு அவ பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் ஏமாந்து போயிட்டேன், ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணிடுச்சு, ஏமாத்திடுச்சு அப்படின்னு கடைசியில் பள்ளி எங்க போயிடுச்சு, பாம்பு மேல போயிடுச்சு. அடுத்தது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றில் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அதில் சில மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்கு, பிற போக்கலாம் அதெல்லாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். கடவுள் அப்பவே நீ விழுந்துட்ட, ஆனாங்களும் கவலைப்படாத, உன் பின்னாடி வந்து உன்னை தூக்கிடுவேன்ட்டார். ஆமென். சொல்ல போனா ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல பெஸ்ட் ப்ராமிஸை கொடுக்குறாரு. புரிஞ்சான்னு தெரியல நிறைய பேருக்கு. அதாவது கடவுளுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்படி மிகப்பெரிய துரோகம் இழைச்சிட்டு நிற்கிற மனுஷனுக்கு இது வேதாகமத்திலே இருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, அவர் வருவார், அவர் வந்து அவன் தலையை நசுக்குவார்னா என்ன அர்த்தம்னா, உன்னை மீட்டெடுக்கிற மேசியா, உன்னை மீட்டெடுக்கிற கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆமென். ரொம்ப பெரிய வாக்குகளை கொடுக்குறாரு. ஆனாதான் வாழ்க்கையில சில காரியங்கள் ஆயிடுச்சே, இப்படி போயிடுச்சேன்னு நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல தான் கடவுள் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார், மிகப்பெரிய வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். வாழ்க்கையில மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவன் மகா உன்னதமான வார்த்தைகளை உங்களோடு பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அதை தான் அங்க சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் 16 வசனம், அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துலயும் பாதிப்பு வருது. எல்லாத்துலயும் பாதிப்புன்னா என்ன வருது, ஃபேமிலியில பாதிக்குது, கணவன் மனைவி உறவி பாதிக்குது, நேச்சுரலான சைல்ட் பெர்த் இப்ப எப்படி ஆயிடுது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா என்ன பண்ணிடுது, மாறிடுது. சில பேர் நினைக்கிறாங்கன்னா கடவுள் சாபம் போட்டாருன்னு நினைக்கிறாங்க. கடவுள் சாபம் போடுற கடவுள் கிடையாது. கடவுள் சொன்னாரு, அதை புசிக்கும் நாளில சாகவே சாவாய். இந்த பிளக்ல கொண்டு கையை வச்சனா என்ன பண்ணும், தூக்கி எறியவே தூக்கி எறியும்.
அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் யாரோ போய் கை வச்சுட்டாங்க, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருச்சு. இப்போ வந்தவொடனே என்ன சொல்லுவீங்க? நான் சாபம் போட்டோமீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது நான் சாபம் போடல. அது என்ன நடக்கும்னு நான் சொன்னேன். அவன் கை வச்சா ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த மரணம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. விளங்குதா? அந்த மரணம் எந்த மாதிரி உன் வாழ்க்கையில், அதாவது இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு அவனுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. இப்போ கவனிங்க, சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ அது குடும்ப உறவுகள், சரீரம் எல்லாத்தையுமே அது பாதிக்குது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது இதோட முடிஞ்சு போச்சு போல மனித சமூகத்தின் வரலாறு அப்படிங்கிற மாதிரி படிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் நான் படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலைக்குள்ள ஆதாம் போன போதும் தேவனுடைய மீட்பின் செயல் என்ன பண்ணிருக்குது? இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக என்ன பண்ணிருக்குதுன்னு சொன்னா, பாருங்க, வேர்வை சிந்தனும், எல்லாமே நீ பண்ணணும், முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கல்வாரி சிலுவையில அவர் தலையில முள்ளை ஏற்றுக்கொண்டு அந்த சாபக்கேட்டிலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு வேலை ஒரு சாபமா இராது, வேலை ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நெத்தி வேர்வை சிந்தினாதான் உன் வாழ்க்கை நல்லாவுங்கிற மாதிரியான சாபக்கேட்டை முறிக்கிறதுக்கு இந்த தோட்டத்துல இவன் பண்ண தப்புக்கு அவர் இன்னொரு தோட்டத்துல, கெட்செமனேங்கிற தோட்டத்துல நெத்தி வேர்வை இல்ல, வேர்வை ரத்தமா சிந்திட்டாரு. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சாபத்தை நீக்க அவர் இரத்த வேர்வை சிந்திட்டாரு. அப்பனா உங்க வேலை இனி சபிக்கப்பட்ட வேலை இல்ல, இனி உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதுல சாபம் இல்லை, அது எனக்கு பலனை கொண்டு வரும். ஆமென். எஸ். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான், அதுதான் ஆசீர்வாதம். அப்பனா நீங்க போடுற ஒவ்வொரு விதையும் 100 பலனை உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். நீங்க போய் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிசினஸ்லயும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யறது நீங்க பார்க்க முடியும். ஆமென். அப்ப இப்ப புரிஞ்சுக்கோங்க, அப்போ நல்லா தான் போயிட்டு இருந்தது, டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு. இந்த பாம்பு கட்டம் விளையாடுவாங்கல்ல, பாம்பு ஏணி பார்த்துருக்கீங்களா? ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ், அந்த இது விளையாடுவோம்ல, 99 போய் டக்குன்னு கொத்திடும், இறங்குனா டங்குன்னு 0க்கு வந்துடுவோம். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் இந்த இங்கேயும் பாம்பு கொத்திட்டு சங்கின்னு கீழே வந்துட்டான். திருப்பி இயேசுங்கிற ஏணி தூக்கி விட்டுட்டுச்சு. தான் கதை. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரு நேரம் கொத்துனது உண்மைதான். யாக்கோபுக்கு ஒரு ஏணியை காட்டினார் பாருங்க. ஆமென். பாம்பு கொத்துன வரலாறுலே நீ இருக்காத, ஏணி இருக்கு, உன்னை ஏத்தி விடுறதுக்காக ஒரு ஏணி வந்திருக்குது. அவர் தான் இயேசு. ஆமென். அவரை விசுவாசிப்பதன் மூலம், பிடித்துக் கொள்வதன் மூலம் இந்த அனைத்து சாபக்கேட்டில இருந்து நீங்கள் விடுதலையாகி இப்பொழுது உங்கள் பிரயாசம் ஆசீர்வாதமானதாக மாற முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வேலையில் சாபம் இல்லை, என் பிரயாசத்திலே இனி சாபம் இல்லை, நான் கையிடுகிற வேலைகளில் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். சரி, அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? work is the blessings. ஆனா ரெண்டாவது, இந்த வேலை ஒரு வயிற்றோடு சம்பந்தப்பட்டதாக மாறினது அல்லது கடினமானதாக மாறி போனது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் செய்யப்பட்ட கல்வாரி மீட்பின் மூலமாக மறுபடியும் வேலை ஆசீர்வாதமாக மாறி இருக்குது. ஆமென். பிரைஸ் காட். மீண்டும் ஏதேன், மீண்டும் ஏதேன், இன்னும் கரெக்டா சொன்னா ஈடன்ஸ் ரிட்டர்ன். இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன ஆயிடுச்சு? ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. அதை திரும்பவும் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப கவனிப்போம்.
இப்போ நம்ம வேலையை பிஸ்னஸை எப்படி பார்க்கணும், அது எப்படி நமக்கு பலனை தரப்போகுது அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். வேதாகமம் சொல்கிற இன்னும் சில காரியத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். வேகமாக திருப்பங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். முதல்ல வேலை ஒரு ஆசீர்வாதம் சொன்னேன். ரெண்டாவது வேலை எப்படி, வேலையோ பிஸ்னஸோ அது எப்படிப்பட்டது, அது ஒரு அழைப்பாகவே இருக்கிறது. ஆமென். இட்ஸ் அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? கடவுள் உங்களுக்குள் வைத்திருந்ததை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் வைத்த அற்புதமான ஒரு காரியம். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல். இதை 2-3 முறைக்கு மேலே இந்த இடத்துல நான் கோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த டைமோடு அதை சேர்த்து சொல்கிறது அவசியமாக இருக்குது. அதனால தான் இதை நான் எடுத்தேன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்ன சொல்றாரு பாருங்க, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். பாருங்க, வேதாகமோ பிஸ்னஸ எவ்வளவு உயர்தரமா பேசுங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். வழக்கமாக மனிதர்கள் வேலையை எப்படி சிந்திக்கிறாங்க, வேலையை பற்றி அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, வேலையா அது எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, வயிற்றோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு காரியம் அப்படிதான் என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. ஆனா வேதாகமம் சொல்லும் பொழுது ராஜ்யத்தின் சிந்தனை அது உங்களுக்கு கொண்டு வருகிறது. வாட் இஸ் a kingdom thought? தேவ ராஜ்யத்தினுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வேலையை கடவுள் எதுக்கு கொடுக்குறாரா, அல்லது நீங்க எப்படி வேலை செய்யணும், அந்த வேலையின் மூலமாக என்ன நடக்கணும் அப்படின்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்படின்னா அர்த்தம், வர்ற வருமானம் எனக்கே பத்தல சார், அப்படி கிடையாது. இப்ப வருமானம் எப்படி வருதுன்னா, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்கள் கைகளில் கொடுக்கிறார். ஆமென். இது எங்கேயோ பாட்டிலெல்லாம் பாடியிருக்கிறாங்க பழைய பக்தர்கள். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். பாருங்க, எங்கேயோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருந்திருக்குது. ஆமாம், அது எத்தனை பேர் செஞ்சாங்க, எத்தனை பேர் அப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுலாம் வேற கதை. ஆனால் வேதவசனம் சொல்லுது, கடவுள் உங்களுக்கு பிஸ்னஸ் தர்றாரு, வேலையை தர்றாரு, பெரிய நோக்கத்தோடு தர்றாரு. அதனால தான் வேதாகமம் சொல்ற ப்ராஸ்பரிட்டியை பேசினா ஆபத்தே கிடையாது, அது நல்லது. The biblical way of prosperity is good. ஆனால் வழக்கமாக சிலர் பணம் பணம்னு பேசுறதும் நாம பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நாம ஏன் பேசுறோம் இதை பற்றி, நாம ஏன் செழிப்பை பற்றி பேசுகிறோம், நாம ஏன் வேலையின் முன்னேற்றங்களை குறித்து பேசுகிறோம்னா, அது அநேகருக்கு பிரோஜனம் உள்ள ஒரு காரியமாக மாறுகிற விஷயமா இருக்கிறது. ஆமென். குறைச்சல் உள்ளவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா. எல்லாம் சொல்லுங்க, இனிமே என் பிசினஸ்ல என் தேவைக்கானது மட்டுமல்ல, சில பேருடைய தேவையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என் வேலையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கும். சில பேர் குறைவுகளை நான் நிவர்த்தி செய்யும் பொருட்டு என் வேலைகளிலே முன்னேற்றங்கள் இருக்கும். இயேசுவின் நாமத்திலே அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்விதமா கிளைம் பண்ணி பாருங்க, உங்க வேலையில ஒரு காரியங்கள் பொங்க ஆரம்பிக்கும். ஆமென். கொஞ்சம் இப்போ வர்றதுல இருந்து கொஞ்சம் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கணும், அதையும் செய்யணும். சிலது எவ்வளோதான் போட்டாலும் அது அப்படியே இருக்குமே தவிர வெளியில வரவே வராது. ஒன்லி இன்கமிங், நாட் அவுட் கோயிங். ஃபயர் சர்வீஸ்க்கே மிஸ் கால் கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க. தேவைப்பட்டா அடிச்சு பேசட்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அபேண்டன்ஸ் தாட்டுக்கு நீங்க வரும்பொழுது உங்க வேலை செழிக்க ஆரம்பிக்கும். இது சாதாரணமான ஒண்ணு இல்லைங்க. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சபையில் இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை விதைக்கப்படுகிறது பாருங்க. இது ஒரு அபேண்டன்ஸ் மென்டாலிட்டி. என்ன மென்டாலிட்டி பாருங்க, நீ வந்து பிசினஸ் பண்ணு, வேலைக்கு போ. எதுக்கு போ? குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தனக்கு உண்டாயிருக்கும்படி. அப்போ கடவுள் பாருங்க எப்படிப்பட்ட நிலையில நீங்க வாழணும்னு நினைக்கிறாருன்னா, நீ கை ஏந்தவே கூடாதுடா, உன் கை கொஞ்சம் பேருக்கு கொடுக்கும்படியாக இறைக்கிற கரமாக உன் கை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறதுங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கை வாரி இறைக்கும்.
ஆமென். முதல்ல புத்திய மாத்துங்க. எனக்கு யாராவது தருவாங்களா, இந்த புத்திய முதல்ல மாத்துங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதால் நான் சிலருக்கு கொடுக்க வேண்டும், குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா. பாருங்க, இதெல்லாம் நம்ப இதை நம்பி சில பிரயாசத்தெல்லாம் ஈடுபடுறதுனால தான் சிலது செய்ய முடியுது. பாருங்க, கேட்குறாங்க, என்னங்க 100 பிள்ளைங்களுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துறீங்க, 1 லட்ச ரூபா ஒரு மாதம் செலவு பண்ணுறீங்க, எப்படி? ஒரு குழந்தைக்கு 1000 ரூபா மினிமம். 100 குழந்தைக்கு, ஒரு குழந்தைக்கு எவ்வளோ வருது? 1000 ரூபா. டீச்சர்ஸுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு இலவசமாக சொல்லித்தரோம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதன் மூலம் பல குறைச்சல்களை நம்மால் நீக்க முடியும். ஆமென். நான் சொல்றேன், இன்னும் பெருக்கம் வந்தா இன்னொரு 10 இடத்துல இதை ஆரம்பிப்போம். இன்னும் பெருக்கம் வந்தா அதை ஒரு ஸ்கூலாவே மாத்துவோம். தேவன் நல்லவர், அதெல்லாம் சாத்தியமாகும். ஆமென். இன்னும் என்னென்ன விதங்களில நம்மை சுற்றிலும் இருக்கிற குறைபாடுகளை மாற்றலாம்ங்கிற சிந்தனையில போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு கையில எப்படி காசு வருது? இப்படி யோசித்து பாருங்க, காசு வரும். பல குறைச்சல்களை நீக்கும்படியாக தேவனை அழைத்திருக்கிறார். பல குறைவுகளை மாற்றும்படியாக தேவனை அழைத்திருக்கிறார். எண்ணி பாருங்க, முதல்ல இது இப்படிதான் காரியங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க, காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ வேலையை இவர் எப்படி பேசுறாரு பாருங்க, அது ஒரு உற்பத்தி நிலையமாக இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னா, நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு அது உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம அநேகருக்கு பயனை கொண்டுகிற அளவிற்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? அப்போ பிசினஸ்னா என்னன்னா, நீங்க கடவுள் தந்த ஆற்றலை நீங்க பயன்படுத்துவதன் மூலம் ஒரு சமூகத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். இப்ப சிலருக்கு என்னன்னா, என் குடும்பத்தை ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. கவலைப்படாதீங்க, நாள் வருது, உங்க குடும்பத்தையும் தாண்டி நீங்கள் சில குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற அளவிற்கு உங்கள் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா நீங்க இதை இப்பவுமே உங்க மனதில் வைங்க. நான் ஒரு நாள் இதே காரியத்தை நான் யோசித்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம நான் நின்றுக்கிறேன். அன்னைக்கு நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறேன், இந்த நிலையில நான் இருக்க விரும்பல, சில பிள்ளைகளுக்கு கெட்டுற மாதிரி ஒரு நாள் எனக்கு தார ஆண்டவரே, நான் அப்படி வாழணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், பிரார்த்தனைகள், முயற்சிகள் இருந்தது. பாருங்க, இந்த வருஷம் பாருங்க 16 பிள்ளைகளுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து ஃபீஸ் கட்டியிருக்கிறோம். ஆமென். 16 பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறோம் இந்த வருஷம். ஆமென். அடுத்த வருஷம் இன்னும் அந்த எண்ணிக்கை பெருகும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு வர்றதெல்லாம் பெருக போகுது. உங்களுக்கு வர்றதெல்லாம் பெரிய அளவுல பெருக்கத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அப்ப இப்படி ப்ராஸ்பெரிட்டி பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன் நான். இப்ப நான் சொன்னதுல இதனால யாருக்கு என்ன கேட்டு போயிட்டா? சில பாருங்க சும்மா நல்ல சொல்லிட்டே இருப்பாங்க, தப்பு 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 இல்லையே. 100 பிள்ளைங்க வாழ்க்கை இன்னைக்கு மேல வந்திருக்குது. இன்னும் காசு நிறைய இருந்தா இன்னும் நிறைய நன்மைகள் நடக்குமே. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கூட கட்டி தரலாம். திருமணம் ஆக முடியலன்னு எவ்வளவு பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க, திருமணத்தை நடத்தி வைக்கலாம். ஹல்லேலூயா. செய்யறதுக்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்குது பாருங்க. கடவுள் அப்போ பிசினஸ் பண்ணுங்கிறார். எதுக்கு? குறைச்சல் உள்ள பல பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய குறைச்சலை நீக்குவதற்காக உங்கள் கைகளினாலே நலமான வேலைகளை செய்யுங்கள். காலையில கிளம்பும் போது, ஆண்டவரே என் வீட்டு கதையை நீங்க பார்த்துக்குவீங்க, ஆனா என்ன கூப்பிட்டுருக்கிறது பல பேருடைய கதையை நான் பார்த்துக் கொள்வதற்காக, பல பேருடைய தேவைகளை நான் சந்திப்பதற்காக நீர் என்னை அழைத்திருக்கிறீர். அதுதான் பிசினஸ், அதுதான் வேலை. இப்படி எண்ணி பாருங்க. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கும். யாருக்கும் ஓப்பன் ஆகாத பிசினஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எங்கேயோ இருக்கிற பணம் உங்க கையில வரும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. அவங்களுக்காக தான் கடவுள் இதை வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கன் நாஸ்திகள் எல்லாம் பிடுங்கி நீதிமான் கையில தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனா மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள வரணும் பாருங்க. கடவுள் சொல்ற நல்ல பிசினஸ் பண்ணுங்கிற, நல்ல வேலைக்கு போ. கடவுள் நம்ம உற்சாகப்படுத்துறார். பவுல் உற்சாகப்படுத்துறார். கைகளால் நலமான வேலைகளை செய், நல்லா செய்யுங்கிற. பைபிள்ல தானே படிச்சுட்டு இருக்கிறேன், வேற ஏதாவது புக்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன் நானு. திரும்பி திரும்பி அதே வசனம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கைகளால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். சொல்லுங்க, பிரயாசப்பட கடவன். நல்லா பண்ணு. உனக்கு எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ செய். ஏன்? அந்த அளவுக்கு நீ செய்யணும். நல்ல அதுல பலன் வரட்டும், நல்ல முன்னேற்றங்கள் வரட்டும். ஏன்? ஏன்னா குறைச்சல் உள்ள பல பேருடைய குறைவுகள் உன் மூலமாக நீக்கப்பட வேண்டும். அதுதான் கடவுளுடைய சாயல். இயேசு இந்த பூமியில் இருந்த போது
குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருந்தார். இன்றைக்கு அவருடைய சாயல் இருக்கிற நீங்களும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ வேலைங்கிறது எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்க. அப்போ வேலைங்கிறது என்னன்னா, உங்களை ஒரு 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 ஆசீர்வாத வாய்க்காலாக உங்களை வாழ வைப்பது தான் பிஸ்னஸாக இருக்குது பாருங்க. ஆமென். அப்போ அப்போ அது சாதாரணமானது. அது வந்து என்னது என்ன என்ன வேலை பாட்டு கடந்துக்கிட்டு அப்படிலாம் யாராவது பேசுனாங்கன்னா அது இடம் கொடுக்காதீங்க. கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லலை. கடவுளுடைய வார்த்தை வேலையை பற்றி ரொம்ப மேன்மையாக சொல்லியிருக்கு, ரொம்ப உயர்வாக பேசுது. இன்னும் வசனங்களை காட்ட போகிறாங்க உங்களுக்கு. 2 தெசலோனிக்கேயர் எடுங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. வேலைங்கிறது ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் சம்திங் ஏதோ ஒன்று செய்யறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா இருக்கிறதுக்காக யாரும் என்ன பண்ணல, வரவே இல்லை. பாருங்க, பவுல் வந்து எழுதுறாரு 10வது வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால். இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்குறீங்களா? ஹலோ, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால், அப்போனா நான் ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் கஷ்டப்படணும், சின்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன், சாப்பிடாமலும் இருக்க கடவன் அப்படிங்கிறாரு. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. என்னையா கிருபை பிரசங்க யார் இப்படிலாம் பேசலாமா? பவுல் அப்போஸ்தலன் எப்படி பேசுறாரு பாருங்க. வேலை செய்ய மனசு இல்லாதவன் என்ன பண்ணாதீங்க. அப்போ கொஞ்சம் பேர் சோம்பேறி மாதிரி சுத்திட்டே அலைஞ்சிருக்காங்க. ஒரு வேலை செய்யாம, வீட்டுக்கு தேவையானது எதையுமே பண்ணாம. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளையில கடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும். இவர் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிற காட்சியும் முடிக்கிட்டு போயிடுவார் சாயங்காலம் போல வந்து. அப்படி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது பாருங்க. உங்கள் வீட்டின் சுமை ஒரு பெண்ணின் மேலே போகவே கூடாது. ஒரு ஆண்னா அவன் வந்து அப்பான்னு என்ன தெரியுமா, ப்ரொவைடர்னு அர்த்தம், கடவுள் மாதிரி. ஆமென். சாரால் ஒருத்தர் சொல்லிக்காரு, சாரால்லாம் அவன் புருஷனை ஆண்டவனேன்னு கூப்பிட்டுருக்கான், நீ என்ன இப்படி கூப்பிடுற அப்படின்னு இருக்காரு. ஆண்டவன் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா ஆண்டவனேம்பாங்க. சும்மா மீச்சே தடவனாப்புல ஆண்டவன் சொல்லிட மாட்டாங்க. ஆண்டவர் மாதிரி போசிக்கணும். ஆமென். ஆண்டவர் மாதிரி நடந்துக்கணும். நிறைய வீட்டில் பாருங்க அப்படி ஒழுங்கற்று. அதனால தான் எழுதுறாரு பவுல் பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுனது எனக்கு நல்லா இருக்குது. நல்லா பரிசுத்த மாதிரி பரலோகம் வந்துரு அப்படிங்கிறது மட்டும் பேசல, ஒழுங்கா வேலைக்கு போங்க. காலையில் பல்ல விளக்கணுமா, காப்பியை குடிச்சோமா, இல்லை காப்பியை குடிச்சோமா பல்ல விளக்கணுமா, வாட்சவர் பி வேலைக்கு கிளம்பிடுங்கிறாரு. ஒன்று முன்னாடி பண்ணு இல்லை பின்னாடி பண்ணு, ஆனால் வேலையை ஒழுங்கா பண்ணுங்கிறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. வாவ், ஒரு ஞானம் நிறைஞ்ச புத்தகம் நம் கைகளில் இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சும்மா இந்த வெட்டியா இருக்கிறத பத்தியெல்லாம் அது பேசுறது இல்லைங்க. வெட்டியா இருக்கிறவன அவனுக்கு சொல்லி கொடுக்கு, அப்படி இருக்காத, வேலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு, சாப்பிடவும் கூடாது என்று. இதுல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால், வேலை இல்லாது இருந்தாலும் போடல. கவனிச்சிங்களா? சிலருக்கு வேலை போயிருக்கு, ஐயோ வேலை அப்போ மில்லும் சாப்பிடக்கூடாது பிரதர் அப்படி யோசிச்சுறாதீங்க. சிலரால் சில வியாதியில் இருக்கலாம், சுகவீனத்தில் இருக்கலாம். ஆனால் கூட சில பேருக்கு பாருங்க கிடக்காது பாருங்க, நான் கிளம்பிடணும். சிலர் பாருங்க நல்ல தெம்பா தின்னுட்டு சும்மா சுத்திட்டு அலையும் பாருங்க. மனசுல இது வந்து மனது சம்பந்தப்பட்டது. வேலை இல்லாது இருந்தால் அப்படி போடல, வேலை செய்ய மனசு இல்லாது இருந்தால். அதுக்கு வேற போகணுமா, அதான் பொண்டாட்டி போறாள்ல, நல்ல வேலைக்கு போற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு கும்பல் கிளம்பியிருக்காங்க, பொண்டாட்டி சம்பாத்தியத்திலேயே எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஆலோசனை இல்லை, இது என்னது, கட்டளையா, கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். ஹலோ, எல்லாரும் இல்லையா, உங்களில் சிலர். அவங்க ஊர் சபையில கம்ப்ளைண்ட் போயிருக்கு, ஐயா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காப்புல, ஒண்ணு வீட்டுக்கு வர மாட்டேங்குது.
அங்க போனா இங்க போனா அவரை பார்த்தா இவரை பார்த்தாங்காரு தவிர ஒண்ணு இன்னுமே கல்ல கட்டவே மாட்டுக்கு. அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். எப்படி இருக்குது பாருங்க. அப்போ வேலைக்கு ஒருத்தர் போறாருன்னா அவர் ஒழுங்கா வாழ்றாருன்னு அர்த்தம். ஹலோ, அது ஒரு ஒழுக்கத்தின் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இட்ஸ் a symbol of discipline. இந்த வெட்டியா உட்காந்துக்கிட்டு வேலை செய்யற ஆளை திட்டிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர், அவங்களுக்கு தெரியாது. வேலைக்கு போறது டிசிப்ளின் பைபிள்ல சொல்லுது. வேலைக்கு போறது ஒழுங்கான காரியம் வேதவசனம் என்ன பண்ணுது சொல்லுது. அப்படி செய்யாத ஆட்களை வேதவசனம் என்ன பண்ணுது, அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கக்கூடாது, நீ போய் செய்யணும். சோம்பேறியா ஒரு பிரயாசத்தையும் படாத ஆளா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ரொம்பயும் அப்படி இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை, டிஃபனு லஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருங்கிறாரு. ஆமா, எந்த அளவுக்கு பேசுறாரு பாருங்க. அப்போ இப்போ வேலைன்னா சும்மா சும்மா அதை என்ன வேலை அப்படி கிடையாது. அது ஒரு ஒழுங்கு, அது ஒரு ஆள் டிசிப்ளினா இருக்கிறாருங்கிறதுக்கு அது என்னவா இருக்குது, ஒரு பெரிய அடையாளமா இருக்கு பாருங்க. அதனால ஒரு வேலை சில பாருங்க வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்றீங்க, வேலை தேடுவதே என்னுடைய வேலையா இருக்கிறது அப்படின்னு. அப்படியே இருக்கக்கூடாது பாருங்க. ஏதாவது ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இந்த லேடிஸ் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க சிலர் சொல்லாது. அது பாருங்க இல்லாத கஷ்டத்தையும் தாமலை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் சில பெண்கள்லாம். அந்த மாதிரிலாம் இருக்க போய்தான் சில ஐயாமார்கள் வெளியில தெம்பா தெரிய முடியுது. அந்த அம்மாலாம் இல்லையோ நீங்க கதை டிங்கி டிங்கிடி தான். ஆமா, அது பாருங்க, நானாவது ஏதாவது வேலைக்கு போறேன்ட்டு போய் ஏதாவது செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரேன். இந்த ஆளுக்கு எவ்வளோ சொல்லியாச்சு, ஜெபிச்சும் பார்த்தாச்சு. இது என்னைக்கு இதுக்கு ஆண்டவர் தான் மாற்றணும். நான் போகிறேன் வேலைக்கு, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்வோன்ட்டு அதுவும் இங்கே செய்ய ஆரம்பிச்சுறாங்க நிறைய. அப்போ பாருங்க, சும்மா இருக்கக்கூடாது. முதல்ல ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு அடுத்தடுத்த என்ன பண்ணணும், முன்னேற்றத்துக்கான காரியத்தை பார்க்கணும். நான் நீங்கள் ஊழியம் செய்ய வந்தேன், எட்ட உடனே ஒன்றும் பெருசாக ஊழியங்கள்லாம் டக்குன்னு ஒன்றும் இதாகல பாருங்க. இந்த திருநெல்வேலியில் மார்க்கெட்டிங்கில் வேலைக்கு சேர்ந்து இந்த பியூரிட்டின்னு ஒரு ப்ராடக்ட் பாருங்க, அதெல்லாம் எங்கள் வீடுகள் தோறும் போய் நான் விற்றுருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்புறம் ஊழியம் வளர வளர அப்புறம் முழுசாக என்ன பண்ண ஆரம்பித்தோம், நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியாவோடு இருக்கிறோம். ஆமென். இப்பவும் ஊழியமும் செய்யணும், நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணணும், பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற மாதிரி என்ன பண்ணலான்ட்டு நிறைய திட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போட்டுட்டே இருக்கிறோம். இப்பவுமே பாருங்களேன், 15 பேருக்கு இப்பவுமே வேலை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆமென். ஆனால் ஒரு நேரம் நானும் வேலை செஞ்சு வேலை தேடி, ஏன்னா வீட்டுக்கு போகணுமே, வீட்டுக்கு ஏதாவது இது பண்ணணுமே. பாருங்க, நான் ஒரு ஊழியத்தில் இருந்துட்டு டக்குன்னு கொஞ்சம் வேலைக்கு திடீர்னு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு இடத்துல போயிட்டு இந்த வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தேன், வேலைக்கு ஆள் தேவையா அப்படின்னு கேட்குறேன் நான். அவருக்கு என்ன தெரியும் பாருங்க, அவர் வந்து என்னை பார்த்துட்டு, பிரதர் நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் நான் சேர்த்துக்கிறேன்னுக்காரு. நான் போயிருக்கதே எனக்காண்டி தான். எனக்கு நான் என்னடா சொல்லனே தெரில. ஆமா, சரி அப்போ வேற ஒரு இடத்துலயாவது போய் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு டக்குன்னு கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் அடாப்ட் ஆகுறது கஷ்டம் பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது, புரியுதா? நீங்க கொஞ்சம் பழகிட்டீங்க, ஏதோ ஒரு இது இருக்கு, ஒரு இமேஜ் உங்களுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க போய் ஒரு வேலை செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம். சில பேர் பாருங்க, அதனாலதான் நம்ம இருந்ததற்கு அதை ஏற்றி விடுறதுக்கே 4 பேர் இருப்பான். இப்படி உசுப்பேத்தியே ரணங்களம் ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு அந்த அதுலதான் போயிட்டு இருப்பாங்க. எவனும் எதுவும் நினைச்சிட்டு போட்டும், மாசமான வீட்டுக்கு காசு கொண்டு போகணும். மற்ற கதைலாம் பேசவே கூடாது, அதை பண்ணிக்கிட்டு அடுத்த எது வேணாலும் செய்யணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வருஷ கணக்காக இந்த கதையை தான் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்போ சம்திங் ராங், ஏதோ தப்பா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதிலே ஓடக்கூடாது. சிலர் ஒழுங்கற்று திரிகிறார்கள் பாருங்க. அவங்க டீ கடையில் நிற்கிறது, அங்கே ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த ஒபாமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒபாமா உங்க அப்பா அம்மாவை போய் பாரு. இருந்தாலும் இந்த ட்ரம்ப் இருக்காம பாருங்க, ட்ரம்ப் அப்படின்னு ஃபுல்லா இங்க வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது வாழ்க்கை. ட்ரம்பை பத்தி பேச்சு எல்லாம் வீண் அலுவற்காரராய்
கொஞ்சம் நாகரிகமா அப்படி போட்டிருக்காரு. இந்த பெட்டி கடை, டீ கடை, அங்க குட்டிச்சோறுல உட்காந்து மண்ணா போற வேலையை சிலர் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. உங்க டைமை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு பாருங்க. ஏன்னா உங்க நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணாம செல்வங்கள் வராது. சும்மா அங்க போனேன், இங்க போனேன், அவரை பார்த்தேன், அங்க போனேன். சாயங்காலம் போனீங்கன்னா வீட்டில் அரிசி வேணும், பருப்பு வேணும், அங்க வாடகை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். சில பேர்லாம் அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத, இப்படியே இருக்குதுங்க கதை. என்ன நீ வீட்டுக்கு நான் வந்த உடனே, ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்ல முடியும்? சாயங்காலம் மனுஷன் உள்ள வந்துட்டா போதும். நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா அவன் ஏன் அன்பேன்னு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணாம போனீங்கன்னா சாயங்காலம் வந்தோடனே என்னதான் பேசுவாங்க, ஏங்க அடுப்பு, ஏங்க கேஸு, ஏங்க பருப்பு, அப்படிதான் பேசுவாங்க. வேற என்ன பேசுவாங்க? இதுக்கு சில ஆண்களுக்கு ரொம்ப கோபமாடு, என்ன எடுத்தவொன்னு எப்படி பேசுறாங்க, அப்படிதான் பேசுவாங்க. நீங்க தான் காலையில படார்னு கிளம்பிடுறீங்களே, அப்புறம் சாயங்காலம் போலதான் வரீங்க. அப்போ மாதிரி தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பாருங்க, எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி கொஞ்சம் சிலர், எல்லாரும் அல்ல, சிலர் இப்படி என்ன பண்றாங்களா, இருக்கிறாங்களா, இப்படி ஒரு போதனையை பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல கூட, சபையில கூட இப்படி அநேகர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒழுங்கற்று தெரிகிறது. கடவுள் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னு அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. பாருங்க, ஒரு காசுக்கு புரோஜனம் இருக்காது. வீட்டுல பிள்ளைங்க கல்யாணமாகாம இருப்பாங்க, பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க, வயது சென்று போய் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ஒரு நல்ல அப்பாவா பொறுப்பா ஒரு நாள் எதையுமே பண்ணிருக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, இது இருக்காங்களே, ஏதாவது நம்ம செய்யணுமே. இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்று பார்த்தா நல்ல ஆவிக்குரிய பொருளாக என்ன பண்ணிக்கிறது, நடந்துக்கிறது. பிரைசலா, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்க்கறதா இருந்தால் எதுக்கு உங்க கையில கொடுத்துருக்கிறாரு? நீங்க பார்த்துக்கணும் தான் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் ஒழுங்கற்ற செயலுங்கிற. எல்லாம் சொல்லுங்க, வேலைக்கு போறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, வேலைக்கு போறீங்களா? நீங்க அப்போ ரொம்ப ஒழுங்கான ஒரு ஆள்னு அர்த்தம். ஆமென். வேதத்தை திருப்புங்க, நீதிமொழிகள் 22. இன்னும் ஒரு 3 வசனம் இருக்கு, காமிச்சிட்டு அப்படியே முடிப்போம். வேத வசனமே கொடுக்கப்பட்டது நோக்கமே சில இதை கடிந்து கொள்றதுக்கும் சீர்திருத்தங்களை கொண்டு வருதலுக்கும் இருக்குது. பாருங்க, அப்ப சில விஷயத்தை சொல்லணும். உடனே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கூடாது, சொல்லணும். சொன்னாதான் கரெக்ட் ஆகும். சொல்லனா எப்படி கரெக்ட் ஆகும்? சில பேருக்கு கவலைப்படாத, கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னே அனுப்ப முடியாது. வாரம் வாரம் சில விஷயத்தை என்ன பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். பாருங்க, நீதிமொழிகள் 22 29வது வசனம் பாருங்க. 29 அப்புறம் 24. 24 முதல்ல படிக்கிறேன், அப்புறம் 9 படிக்கலாம். இல்லை 29 படிப்போம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எல்லாம் சொல்லுங்க, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால். ஒருத்தர் பாருங்க, தான் வேலையை செய்யறத வச்சே சொல்லலாம். ஒரு நாள் பாருங்க, இவர் பெரிய ஆளா வருவாருன்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நெகட்டிவான பழமொழி தான், இந்த முயல் பிடிக்கிற நாய் இருக்குல்ல, அது மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அப்படின்ட்டு. அது மாதிரி சிலர் செய்யறத பார்த்தாலே இது கண்டிப்பா முன்னேறிடும், இது கண்டிப்பா முன்னுக்கு வர்ற காரியத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல். எங்க கடன் கிடைக்கும், எங்க வட்டி கொடுப்பாங்க, எங்க லாட்டரி அடிப்பான், இங்க இந்த லாட்டரி அடிக்கிற இடத்துல எல்லாம் நிக்க மாட்டான். இவன் எங்க நிற்பான், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென். சோ அப்போ ஒருத்தருடைய வேலை அவருடைய உயர்வுக்கு காரணமா இருப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேலை உயர்வுக்கு காரணமாக மாற்றிக்கொள்ளும்படியாக தேவன் அதை கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய வேலைக்குள்ளதான் கடவுள் உயர்வை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னா அப்படி இல்லை, உயர்த்துவார் தான். எப்படி உயர்த்துவாரு? நீங்க செய்யற வேலைக்குள்ளதான் உயர்வு வச்சிருக்கிறார். Your future is hidden in your daily routine. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வெற்றி என்பது நீங்கள் அன்றாட என்ன செய்கிறீர்களோ அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. இப்ப தாவீது என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். இங்க பைபிள் என்ன போட்டுருக்கு, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் எங்க நிற்பான்?
ராஜாவுக்கு முன்னாடி நிற்பான், அவன் ராஜாவாகவும் நிற்பான். ஹலோ, ஆமென். கொடுத்தது கொஞ்சம் ஆடு தான் இருக்கு. அவன் சகோதரர் சொன்னாலே, அந்த கொஞ்சம் ஆடை நீ 6 வருஷம் விட்டுட்டு வந்தாய். அப்போ கொஞ்சம் ஆடு தான் இருந்திருக்குது. அந்த கொஞ்சம் ஆட்டை என்ன பண்ணியிருக்கிறான்? மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசி கூப்பிட்டு, சாமுவேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு? தலையில அபிஷேகம் பண்ணிட்டாரு. என்ன அபிஷேகம்? நீ யாரு? ராஜா. இப்ப நீ ராஜான்னு இவர் அபிஷேகம் பண்ண உடனே அடுத்த நாளே அரண்மனைக்கு போயிட்டானா? அடுத்த நாள் எங்க போனா? ஆடு மேய்க்க தான் போனான். ஒரு 3 நாளைக்கு அந்த தைல வாடை இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் தைட வாழமும் போயிடுச்சு. இப்போ ராஜாவுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீ கண்டிப்பா யாராவ? ராஜாவாவ. ஆனா வேலை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்போ இவன் ராஜாவாகிறதுக்கான கீயே எதுலதான் கடை வச்சிருக்கிறாரு? திறவுகோலே எதுலதான் இருக்குது? இந்த ஆட்டை நீ ஒழுங்கா மேய்ச்சனா, இன்னைக்கு ஆட்டை ஒழுங்கா பாத்துக்கிட்டனா, நாளைக்கு நாட்டை கடவுள் உன் கையில தருவார். எல்லாம் சொல்லுங்க, ஆட்டுக்குள்ளதான் என்ன இருக்கு? நாடே இருக்கு. ஆமென். அதை ஆடுன்னு பார்க்க கூடாது, அதை நாடுன்னு பார்க்கணும். இந்த கொஞ்ச ஆட்டை ஒழுங்கா பார்த்துக்கிற வேலையை இவன் பண்ணதுனால ஒரு நாள் கர்த்தர் அவனை தூக்கி மேல வைக்க ஆரம்பிச்சார். நீங்க இன்னைக்கு பண்ற எதுவுமே அற்பமானதுன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கலாம், சின்னதா. முதல்ல சரவணன் சார் சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, எனக்கு ஒரு வால், ஒரு சுவர், காம்பவுண்டு கூட கிடையாதா சார்? வெறும் சுவரா? காம்பவுண்டு சுவர் கட்டுற ஒரு ஆர்டர் தான் கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல கட்டுற ஆர்டர்ஸ் எல்லாம் தேவன் அவங்க கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். மருத்துவமனையே இன்னைக்கு அவங்க பில்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல அவங்க வளரும்படியா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா முதல்ல தான் கொடுத்தாங்க காம்பவுண்டு வால் தான். நம்ம பெரிய வால் ஆச்ச, நமக்கு என்ன காம்பவுண்டு வால் அப்படின்னம்னா கஷ்டம். இவன் தாவீது மட்டும் என் தலையில ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நான் நாட்டை ஆள போறேன், இந்த ஆடுலாம் என்னைக்கு போ நீங்கெல்லாம் என்னைக்கு ஒளிறீங்களோ அன்னைக்கு தான் நான் அரண்மனைக்கு போவேன். இப்படியே இருந்தான்னு வைங்களேன், என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லைக்கா இருக்காது. சிலர் பாருங்க, இது என்னைக்கு ஒளிதோ அன்னைக்கு தான் பெரிய ஆளாவாங்க. உங்க கையில இருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அரண்மனைக்கு போகிற சாவியை தேவன் வைத்திருக்கிறார். சிங்காசனத்துக்கு போறதுக்கான திறவுகோலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அது சின்னதோ பெருசோ உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நீங்க செய்யுங்க. கர்த்தர் அதனை கொடுத்திருக்கிறார். இதுல கடவுளுடைய ஞானத்தை, விசுவாசத்தை பயன்படுத்த போறேன், தயவை பயன்படுத்த போறேன்னு செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஆடு, நாளைக்கு நாடு. ஆமென். இன்னைக்கு ஆட்டை மேய்க்க தந்தவர் நாளைக்கு நாட்டுக்கே ராஜாவாக மாற்றுவார். ஆடு மேய்த்தவன் அரசனானான். உங்க கையிலும் எங்க இருக்கிற பைபிள்ல தாங்க அந்த கதை இருக்கு. ஆடு மேய்ச்சவன் யாரானா? அரசனானான். ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது. இவன் கடவுள் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தி அதன் வாயை அடித்து கிழித்து போட்டு அந்த ஆட்டை பாதுகாக்கிறான். பண்படுத்தவும் காக்கவும். எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும். பண்படுத்துதல் என்றால் என்ன? அதற்குள் இருக்கும் சிறப்புகளை வெளியே கொண்டு வருதல். காத்தல் என்றால் என்ன? பாதுகாக்கிற ஒரு வேலையை செய்யறது. அப்போ பாருங்க, அவன் அப்படியே செஞ்சு 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 கடைசியில் பார்த்தா அடுத்தால அவனுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு வருது? கோலியாத்தை கூட சண்டை போடுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரமோஷன்ஸ். இப்போ அதை அடிச்சா பெலிஸ்தர்களோட சேனை தளபதி ஆயிட்டான். யாருக்கு? சவுலுக்கு. பெலிஸ்தரை ஜெயிக்கிறான். இப்படியே பார்த்தா கடைசியில் பாருங்க, ராஜாக்கு முன்னாடி நிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தர் அவனை ராஜாவாவே கொண்டு வந்து போய் வச்சார். ஆமென். அப்போ பாருங்க, உங்க வேலைக்குள்ளாக தேவன் நீங்கள் உயர்வதற்கான காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்பி ஜாக்கிரதையோடு நீங்கள் செய்கிற எந்த வேலைக்குள்ளையும் கர்த்தர் பெரிய வெற்றியை வைத்திருப்பார். நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், எடுத்த உடனே பெரிய பெரிய மேடைகளோ நாடுகளோ எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இன்விடேஷன் நமக்கு வந்திருக்கு, நம்ம டேபிள்ல இருக்கு. டேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க, தாரோம் அப்படின்னு இருக்கிறோம். கெத்தா. ஆமென். திருநெல்வேலியில் மிகப்பெரிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்கள் அமெரிக்காவெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்.
ஆமென். நீங்க சும்மா நினைச்சு கூடாது உங்க உட்கார்ந்து ஏதோ இங்க சில கோடீஸ்வரர்களை உருவாக்காம வேலை முடியறதா இல்ல பாருங்க. இங்க அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னொரு நிலைகளுக்கு செல்லாம வேலை முடியறது இல்ல பாருங்க. ஆமென். இந்த பாஸ்டர் இருக்கார், ஃப்ரீயா இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை மீட்டிங் எடுத்துறாரு போல நினைச்சு கூடாதுல்ல நீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பினாலும் கிளம்பலாம். ஆனா சில முடிவுகளோடு இருக்கிறோம், சில தீர்மானங்களோடு இருக்கிறோம். இங்க இருக்கிற சாதாரணமான பிள்ளைகள் சக்கரவர்த்திகளாக வேண்டும். ஆமென். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, உயர்வர்களாக மாற வேண்டும். ஆமென். உங்களுக்கும் அந்த வெறி வரணும் பாருங்க. எனக்கு அந்த வெறி இருக்கு, கடவுளுக்கும் அந்த வெறி இருக்கு. நீங்களும் கொஞ்சம் ஏத்திக்கோங்க. அந்த வெறி வரல, அதான் நம்ம இப்படியே இருக்கிறோம். அது மாதிரி உள்ள ஏத்திக்கணும், வரணும் பாருங்க. நல்லா வரணும், உயரவா வரணும். நான் கடவுளுடைய புள்ள அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிற மாதிரி உள்ள என்ன பண்ணணும், உள்ள வரணும் பாருங்க. அப்போ அங்க பாருங்க அப்படிதான் போட்டுருக்கு. அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் அவன் எங்க நிற்பான், ராஜாக்களுக்கு முன்னாடி அவன் நிற்பான். ஆமென். சரி, அது நீதிமொழிகள் 24:30 பாருங்க. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுகாடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் சுவர்கள் இடிந்து கிடந்தது. சோம்பேறிக்கும் ஒரு வயல் இருக்கு, சோம்பேறிக்கும் ஒரு தோட்டம் இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குதான், முள்ளுகாடா இருக்குது, பயனே இல்லாததாக அது இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் ஏதோ ஒரு வாய்ப்புகளை, ஒரு இதை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆனா சோம்பல் தனம்ங்கிறது தரித்திரத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள இழுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்குது பாருங்க. அதனாலதான் இந்த நீதிமொழிகள்ல எல்லாத்த விட இந்த சோம்பேறித்தனத்துக்கு எதிராக ஒரு சாட்டையே தூக்கிட்டு நின்ன மாதிரி இருக்கும். சாட்டையை தூக்கிட்டு நின்ன மாதிரி இருக்கும். அதுக்கு இடமே கொடுக்காது பைபிள். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தர் தான், அவன் தான் ராஜா சாலமோன். அவர் எழுதினது அந்த நீதிமொழிகள். புரியுங்களா உங்களுக்கு? ஒன்ன மாதிரி ஐஸ்வர்யவான் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. ஞானத்திலும் சரி ஐஸ்வர்யத்திலும் சரி நீ தான் நம்பர் 1. அந்த நம்பர் 1 ஆள் இந்த புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் தான் நீதிமொழிகள் பிரதர் சும்மா இருக்க பிரதர் படிக்க, அப்படி படிக்கக்கூடாது. மகா கோடீஸ்வரன், மகா ஞானியா இருந்த ஒருத்தன் வாயில கடவுள் வெளிப்படுத்தின வார்த்தைகள் இவைகள், அப்படி புரிஞ்சு படிக்கணும் பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவன் அதை ஒழுங்கா பாதுகாக்காதனால, பண்படுத்தாததுனால அது முள்ளுகளால் என்ன பண்ணிருக்குது, மூடி இருக்குது. 27வது வசனம் பாருங்க. வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஞானமான ஒரு காரியம். பிஸ்னஸா வீடா எது என்ன எது அவர் சொல்றாரு, உன் வயலும் உன் வேலையெல்லாம் கரெக்டாக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வீட்டை கட்டிடலாங்கிறார். ஆமென். எவ்வளவு அழகா சொல்லித்தராரு பாருங்க. வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. கடவுள் சொல்றாரு, உன் வேலை உன் பிசினஸ் தான் நல்லா பண்ணு, அதுல இருந்து அப்படியே பொங்கி வரும் பாரு, அப்ப நீ வீட்டை கட்டுவேங்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் வந்து எல்லாம் வச்சுறாரு, அதுக்குள்ளதான் இருக்குதுங்க. ஒர்க்குங்கிறது ஒரு பொட்டன்ஷியல், அது ஒரு ஆற்றல். அதுக்குள்ள கடவுள் ஏராளமான காரியங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்க போய் பண்ண பண்ண கடவுளுடைய கரம் அதை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அதுல திறக்க வேண்டிய பல காரியங்கள் உங்களுக்கு திறக்கப்பட ஆரம்பிக்கும். ஆமென். மற்றவங்கள மாதிரி நீங்க யோசிச்சுட்டு போயிடாதீங்க, என்னத்த போ என்ன வேலை போங்க அப்படின்னு போக கூடாது. அதுக்குதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன் நான். எல்லாம் சொல்லுங்க, வேலை ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேலை என் திறமைகளை வெளியே கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, வேலை என்னையும் என் சமூகத்தையும் மேன்மைப்படுத்துகிறது. வேலை என்னை ஒழுங்குள்ளவனாக வாழ வைக்கிறது. ஆமென். இன்னும் 2 வசனம் காட்டி முடிக்க விரும்புறேன். 12 நீதிமொழிகள் 12:11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ யாரு, மதியற்றவன். எல்லாம் சொல்லுங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான்.
ஆமென். சிலர் பாருங்க, அவங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் வேலை செய்யாமல் அப்படியே சுற்றிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய காரியங்களை பார்க்கறது இல்லை. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் பாருங்க, பல காரியம் இருக்கு இதில். உங்கள் வேலை இன்னும் முன்னேறதுக்கு என்னென்ன உண்டு போய் கற்றுக்கொள்ளலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் பல வேலைகள் நடந்துட்டு இருக்கும். வேலை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் அங்கே உட்காந்துட்டே இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? ஜோஷுவா. அவன் தான் அடுத்த தலைவன். மற்றவெல்லாம் வேலை பார்த்துட்டு போயிட்டான். இவன் இன்னும் என்ன அப்படின்னு உட்காந்துருக்கான். அவனை தான் கடவுள் தலைவன் ஆக்குறாரு. விளங்குதான் உங்களுக்கு? சிலருக்கு வந்து எப்பண்டா முடியும் படாரம் கிளம்பலான்ட்டு மணியை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருவாங்க. நோ 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 நோ. ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. அப்படி இருக்கிறவங்க முன்னேறது இல்லை. இல்லைங்க, நாங்கள் கிருபையை நம்புகிறோம். என்னத்தையும் நீங்கள் நம்பிட்டு போங்க. நீங்கள் வந்து வேலை செய்யாமல் ஒரு வேலையும் நடக்காது. கடவுள் வந்து இப்படிப்பட்ட பிரின்சிபிள்ஸ் அவர் வச்சிருக்கிறாரு. எப்படி பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கிறாரு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செஞ்சாதானே வாய்க்கும். ஒன்னத்துலையும் கையை வைக்கிறது கிடையாது. ஒரு முயற்சியும் போய் பெருசா என்ன பண்றது இல்லை, எடுக்கிறது இல்லை. வாய்க்கும். எப்படி வாய்க்கும் எல்லாம் சொல்லுங்க. செய்வது எல்லாம் வாய்க்கும். சும்மா வாய்க்கும் 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 வாய்க்கும். அப்போ வாய்க்கும் கைக்கும் அப்படின்னே போயிட்டே இருக்கும். அப்படி போகணுமா இல்லை வேற மாதிரி போகணுமா? நீங்க என்ன பண்ண முடியும்? முடிவெடுக்க முடியும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன். இன்னும் என் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் பாருங்க. நான் ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து நான் யோசிப்பேன், இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்க இருதயமே ஒரு நிலம் மாதிரி தான், அதை பண்படுத்தலாம். நீங்களே ஒரு நிலம் மாதிரி தான், உங்களை இன்னும் பண்படுத்தலாம், உங்களை எக்யூப் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த பிஸ்னஸை எந்த விதத்தில் பெருசாக பண்ண முடியும், அப்படி ஒரு தேடல், ஒரு ஆர்வம். அதில் போய் இன்னும் காரியங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது வேதவசனம் சொல்லுது, பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பயிரிடுகிறவன் திருப்தி அடைவான். ஆமென். இவ்வளவு பேசுது பாருங்க வேதவசனம். இறுதியா ஒரு வசனம் வாசிப்போம். 13:4. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலர் கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள், சிலர் காரியத்தை வென்று கொண்டே இருப்பார்கள். ஆமென். சிலர் வெறும் கனவு மட்டும் இருக்கும், விருப்பம் மட்டும் இருக்கும். அவன் அதனாலதான் சொல்லிருக்கு, சோம்பேறியின் ஆத்துமா விரும்பி ஒன்றும் பெறாது. வீடு கட்டிட்டாங்களே, கார் வாங்கிட்டாங்களே, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு உட்காண்டே இருப்பான். ஆனா ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமா புஷ்டி ஆகும். ஆமென். நீ கரெக்டா நாளா இருந்தா ப்ரோ எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்கன்னு கேட்கலாம், இல்ல என்ன செய்யணும்ட்டு நீங்க கத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா சோம்பேறி விரும்பிக்கிட்டே இருப்பான், அவன் ஒன்னத்தையும் பெற மாட்டான். ஆனா ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். போய் கையை வைக்கிறவன், கர்த்தரை நம்பி ஒரு செயலுக்குள்ள ஈடுபடுறவன் விரும்புறதெல்லாம் அவனால் அடைய முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்பினதை அடைவேன். ஆமென். நிறைய விரும்புறங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறேன். ஆமா, சோம்பேறி விரும்பி ஒண்ணுமே நடக்காதான். நிறைய மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சில பிள்ளைங்க சொல்லுங்க, ஒன்று தான் வந்திருக்கு, ஆசைப்பட்டு என்ன பண்ண நீ பாஸ்டர் உங்கள்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போனோம்லாம், டப்புன்னு இப்படி ஏதாவது பிட்ட போட்டுருது பாரு. போய் படிச்சியாம்மா, ஏதாவது பண்ணியாம்மா, எல்லாம் கத்த பார்த்துப்பாரு நினைச்சேன். அதான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க டம்மி பீஸா இருக்கிறது கடவுள் உங்களை என்ன பண்ணல, உருவாக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். உங்களை கல்டிவேட் பண்ணதுக்காக வச்சார், உங்களை டம்மியா ஆக்குறதுக்காக வைக்கல. அதனாலதான் நான் சொல்லுவேன், கிருபையை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. கிருபைனா சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும் ஒரு காரியம் அல்ல. கிருபையை நீங்க விளங்கினீங்கன்னா செயல் வீரர்களா மாறிடுவீங்க. உங்க பலவீனத்தை மாத்துறதுதான் கடவுளுடைய கிருபை. செய்ய முடியாத உங்களை செய்ய வைக்கும், அதுக்கு பேர் தான் கிருபை. எனக்கு வரலையே, எனக்கு முடியலையே, எனக்கு ஞானம் இல்லையேன்னு சொல்லுவீங்க பாருங்க, உங்களை ஞானத்தால நிரப்புவார், உங்களை பலத்தால நிரப்புவார்.
எவ்வளவு வெற்றி கதைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் பாருங்க. சாமானிய மனிதர்கள் முன்னேறுகிறார்கள், எழும்புகிறார்கள். அப்போ வேத வசனம் தெளிவாக சொல்லுது, சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. இவங்களுக்கு சும்மா ஏதாவது இருந்தால் கிடைக்குமா, இந்த மாதிரி டெக்னிக்லேயே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விரும்பிட்டே இருப்பாங்க, அடையவே மாட்டாங்க எதையுமே. ஆனால் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு சாயங்காலம் விளங்குதுங்கிறீங்க? விளங்குதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேலைங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வேலைக்குள்ள தேவன் செல்வத்தை வைத்திருக்கிறார், பதவி உயர்வுகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் உள்ளதான் கிடக்குது. நீங்க போய் பண்ணும்போது, கல்டிவேட் பண்ணும் பொழுது உள்ள இருக்கிறது வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமென். சிலர்லாம் அந்த வேலையை எவ்வளவு சிறப்பா செய்யறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி யாரும் அந்த வேலையை இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியரா பணிபுரிகிற சில பேர் அவங்க பண்றதை பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்ப ஏன் இதை செய்யலைங்கிற மாதிரி இருக்கும். சில போதகரை பார்க்கும் பொழுது, ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு போதகர்கள் பார்த்திருக்கிறோமே, அவங்க கையிலையும் பைபிள் தானே இருந்தது, ஏன் இவங்க போதிக்கிறது மூலம் ஏன் எடுத்து பேசல, அப்படி ஒரு எண்ணம் வருது. சிலர் சமைச்ச சிலதை பார்த்தா நம்மளும் இட்லியை ஊத்திக்கிட்டு தான் இருக்கோம், இது என்ன வேற மாதிரி இருக்கு. எத்தனையோ பேர் ட்ரெஸ் தைக்கிறாங்க, ஆனா இவங்க தைக்கிறது என்ன இப்படி இருக்கு. அப்போ உங்க வேலையில இன்னும் சிறப்பானவர்களாக நீங்க மாற முடியும். ஆமென். அதன் மூலம் தான் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு என்ன பண்ண முடியும், தர முடியும். போன வாரம் சொன்ன மாதிரி சகல வேலைகளையும் யூகித்து செய்வதற்கான ஞானம், அறிவு, பலன், ஆவி எல்லாத்தையும் கடவுள் தரார். நீங்க போய் பண்ணீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால உங்க முயற்சிக்கு பலனை கண்டிப்பா தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் படிக்கலாம், டைம் இல்லை, ஆனால் நான் அந்த வசனத்தை சொல்லிடுறேன். பைபிளில் சொல்லியிருக்குது, நீ ஒரு வேலை செய்கிற, ஒரு முயற்சி எடுக்கிற, சில நேரத்தில் நாம் ஏன் வேலையை அந்த அளவுக்கு போய் செய்கிறதில்ல சிறப்பா அப்படின்னா, அநேக மனிதர்கள் அதற்கான ரிவார்டை தர்றதில்லை. கரெக்டாக எத்தனை பேர் புரியுது? சில பேர் சிலது பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு பலன் சில பேரால் என்ன பண்ணப்படுறதில்லை, கொடுக்கப்படுறது இல்லை. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, என்னத்தை பண்ணு போ, இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுது. எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் இந்த மனுஷன் அதே மாதிரி தான் இருக்கார், என்னத்தை போ, ஒரு சலிப்பு வருதா. அது மாதிரி வேலையிலேயும் நிறைய பேருக்கு சலிப்பு. என்னத்தை பண்ணாலும் இவர் என்ன கூட்டியாக தரப்போறாரு, அதே சம்பளத்தை தான் தரப்போகிறான், அதே தான் செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நான்லாம் சொல்கிறேன், பைபிள் எப்படி சொல்லி தெரியுமா, வேலை செய்கிறவங்களுக்கு பைபிள் எப்படி போட்டிருக்குது, நீங்கள் எப்படி வேலை செய்யணுமா, உங்களுடைய சுதந்திரமாகிய பலனை நீங்க அவராலே பெறுகிறீர்களாம். அப்படின்னா அர்த்தம்னா, நீங்க செஞ்ச வேலைக்கான பலனை உங்க ஓனர் தராம போகலாம், நீங்க யாரோட டீல் வச்சீங்களோ அவங்க அதுக்காக கரெக்டானது செய்யாம இருக்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் அதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனது சுதந்திரம் தேவனால் வருகிறது, நான் தேவனிடத்திலிருந்து என் சுதந்திரத்திற்கான பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதாவது கொலோசியர் 3:23 வசனம், நான் சொன்ன வசனம் அதுல இருக்கு. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறவராக இருக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க இந்த வசனத்தை, இது ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு முந்தின வார்த்தையே வருது, வேலைக்காரரே எஜமான்களே அப்படின்னு வருது. ஓனருக்கும் பேசுறாரு, ஒர்க்கருக்கும் பேசுறாரு. என்ன பேசுறாரு, சும்மா நீ தான் பெரிய எஜமான் மாதிரி அவனை போட்டு நசுக்காத, உனக்கு மேல ஒருத்தன் எஜமான் இருக்கிறாரு. ஒருவன் ஒருவன் முதலாளி, டன் டடரன் டடரன் டன், நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அடுத்தால பார்த்தா வேலைக்காரன் கூட சொல்றாரு, இவன் இந்த சேர்ச்சி ஒழுங்கா தர்றதே இல்லையே, இந்த என்னுடைய ஓனர் எனக்கு ஒழுங்கா சம்பளத்தை பரவே மாட்டேங்காங்கன்னு பயப்படாத, அவன் உனக்கு எஜமான் கிடையாது, ஒரே ஒரு எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சுதந்திரமாகிய பலனை நீங்கள் அவராலே பெறுகிறீர்கள். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எல்லாம் சொல்லுங்க, என்று அறிந்து
எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வருவதில்லை, ஜெயம் கர்த்தரால் வருகிறது. உங்க ப்ரமோஷன் அங்கிருந்து வருங்க. யாரும் உங்களை கவனிக்காம இருக்கலாம், உங்களை கவனிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். ஆமென். எழுந்து நிற்போம். நம்பிக்கையோடு உங்கள் தொழிலை செய்யுங்க, நம்பிக்கையோடு உங்க வேலையை செய்யுங்க. கடவுளுடைய வார்த்தைகள் இவ்வளவு பேசுகிறது என்றால் தேவன் அதை குறித்து அக்கறை உள்ளவராய், தேவன் அதை குறித்து விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஊக்கம் இழந்தவர்களாக வேலைக்கு போகாதீங்க. இந்த போதனையை திரும்ப திரும்ப கேளுங்க, கேட்டுட்டு ஒரு நம்பிக்கையோடு போங்க, சும்மா இருக்காதீங்க. வாழ்க்கை திட்டமிடுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சிலர் எப்போவுமே பிளான் பண்ணுறதுலே இருக்காங்க, ஒவ்வொரு பிளானாக போட்டே இருப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் போடுறதே லைஃப்பில் எல்லாமே போயிட்டுருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கை திட்டமிடுவதற்காக அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால் இன்னைக்கு சில காரியங்களை தேவன் உங்களோட பேசியிருப்பாருன்னா ஆழமாக தீர்மானம் பண்ணுங்க, நல்லா பிளான் பண்ணுங்க. வேலை ரொம்ப அற்புதமானது, சபிக்கப்பட்டதல்ல. வேதவசனம் சொல்லுது, உன்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. ஆமென். மனுஷனுடைய சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. கடவுள் சொல்ற, நான் உண்டுன்னு சொல்றேன், நீ பயப்படாது. கடவுள் வந்து இப்படி சொல்லலை, நீ வந்து செயலை செய், பலனை எதிர்பாராதே அப்படிலாம் கடவுள் சொல்லலை. கடவுள் சொல்றாரு, செயலை செய், மனுஷன் தருவானோ தரலையோ நான் உனக்கு தருவேங்கிறாரு. நீ என்ன சேவிக்கிறல்ல, நீ என்ன தொழுது கொள்றல, அந்த கம்பெனி உனக்கு தர வேண்டியதை தராம போயிருக்கலாம். இல்லை ஒருவேளை அந்த டீல் உங்ககிட்ட பேசுறவங்க உங்களுக்கு அதை கரெக்டாக பண்ணாமல் போயிருக்கலாம். ஆனால் நீ என் பார்வையில் நீ செஞ்சதுனால உனக்கு வர வேண்டியதை நான் வர வைப்பேன் அப்படிங்கிறார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. சுதந்திரமாக்கிய பலன் நீங்க யாரால பெற போறீங்களா? இங்க கடவுளுக்கும் என் கம்பெனிக்கும் என்னங்க சம்பந்தங்கிறீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா சம்பந்தம் இல்லைங்கிற. அவர் சொல்றாரு இருக்குங்காரு, நான் உள்ள வந்திருக்கிறேங்கிறார். ஆமென். அங்க வராததை இன்னொரு இடத்துல கனெக்ஷன் பண்ணி 2 மடங்கா 3 மடங்கா 5 மடங்கா வர வச்சிருவேங்கிறார். அல்லேலூயா. நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க, நம்பிக்கையோட வேலை செய்யுங்க, நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஆமென். உங்களுடைய முயற்சிகள் வீணா போகாது. சில நேரத்தில் முயற்சி எடுக்கிறதுக்கு வராது காரணம், ஐயோ பலன் இல்லாமல் போயிடுமோ, தரலன்னா என்ன, இல்லை பயப்படாதீங்கிறார் கடவுள். வேலையை நடத்துங்கள், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இந்த போதனைகளை எடுத்துக்கிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், வெற்றி மேல வெற்றியை நீங்க பார்ப்பீங்க, ஜெயத்துக்கு மேல ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நீங்க செழிப்பதற்கான வழி இதுதான். எந்த வேலையோ அதை பிளஸ் பண்ணி நம்பிக்கையோட நீங்க பண்ண அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக இது தரப்பட்டிருக்கு, இந்த நோக்கத்தெல்லாம் விளங்கி கொண்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், அதுக்குள்ள இருந்து 1000 நன்மைகள் வெளியில வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு ஏதோ கொடுக்கணும் போல அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, பிரயோஜனமாக இருந்துச்சு, நான் இதை என்ன பண்ண விரும்புகிறேன், ஹானர் பண்ண விரும்புகிறேன், இந்த போதனையை நான் கனம் பண்ண நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க கூகுள் பேயில் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அக்கௌண்ட் நம்பரில் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணலாம். கண்டிப்பா வேதவசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் என்ன பண்ணு, பகிர்ந்து கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு வேதாகம விதி. என்னன்னா, நாம் ஒரு போதனையினால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த போதனை நம்ம என்ன பண்ணணுமா, கனம் பண்ணுகிற ஒரு விதத்தை வைத்திருக்கிறார். அது இப்போ சில பிள்ளைங்களுக்கு அது நல்லா விளங்குது. சிலர் பெரிய அளவில் கனம் பண்ணுற இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். உங்களுக்கு உண்டானதானே கொண்டு கொட்ட முடியும் இல்லையா? நான் சொல்றேன், சிலருக்கு உண்டாயிருக்குது, சிலருக்கு உண்டாக போகுது, சிலருக்கு ரொம்ப பெருசா உண்டாக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. போன வாரமே செக்லாம் எழுதி போடுற அளவுக்கு சிலரை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னடா பேப்பர்னு பார்த்துருக்கேன், செக் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கோல்டெல்லாம் விதைக்கிற அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். லட்சங்கள் கோடிகளை கொடுக்கிற அளவுக்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நம்ம கையில் பணம் இருக்கிறது நல்லதா? நிறைய இருக்கணும். ஆமென்.
ஏன்னா பல திட்டங்கள், பல நோக்கங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் செய்யும்படியாக தேவன் செல்வங்களை உங்கள் கைகளில் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அதனால இந்த போதனை ரொம்ப தப்பு, இதெல்லாம் என்னத்தங்க அழிஞ்சு போகிற பணங்கம்பாங்க. டப்புன்னு உங்க பாக்கெட்ல இருக்கு என்ன தந்துருங்க பிரதர்ன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து தேவையா பிரதர்னா உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு வந்துருங்க, இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. என்ற ரொம்ப பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. கோடா கோடிக்கு திட்டங்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், போட்டு வச்சிருக்கிறோம். பட்டணத்தையே மறுரூபமாக்க போறோம். ஹல்லேலூயா. அதனால வீண் அலுவற்காரராக கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அது என்ன வேலை, இது என்ன இது அப்படின்ட்டு. நீங்க அப்படி சுத்தாதீங்க. நீங்க ஒரு நோக்கத்தோடு போங்க. எங்க போறீங்க, சும்மா போயிட்டு இருக்கேன் அப்படி போகாதீங்க. இது எப்பமா சொன்னா பரவாயில்ல, எப்பவுமே எப்படி இருக்கு, சும்மா தான் பிரதர், சும்மா தான் பிரதர், எல்லாமே சும்மாவா போயிடுது. அப்புறம் அப்படி கிடையாது. ஒரு பர்பஸோட நான் போயிட்டு இருக்கிறேன், ஒரு நோக்கத்தோட நான் போயிட்டு இருக்கிறேன். ஆமென். திட்டம் தீட்டி செயல்ல இறங்கும்படியா தேவன் உங்களோட பேசுகிறார். ஆமென். ஒரு முயற்சி எடுங்க. சிலது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. பெரிய வெற்றிகளை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஸோ கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை என் தேவன் எனக்கு கொடுக்கிறார். அவர் பலனை கொடுக்கிறதினால் நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்கிறேன், சம்பாதிக்க போகிறேன். இன்னுமாக செல்வங்கள் என் கைகளிலே ஏராளமாய் வரும். நான் வெறுமனே உழைப்பை நம்புகிறவன் அல்ல, நான் கர்த்தரை நம்பி உழைக்கிறவன், கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவன், கர்த்தரை என் நம்பிக்கையாக கொண்டு நான் வேலை செய்கிறவன். ஆகையால் என் வேலையில் எல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதமும் இணைகிறபடியினாலே அவர் மழையை அனுப்புகிறார், நான் பூமியை பண்படுத்துகிறேன். அவர் மழையை அனுப்புகிறார், நான் பூமியை பண்படுத்துகிறேன். நான் காக்கிறேன், நானும் தேவனும் இணைந்து இந்த பூமியை மறுரூபப்படுத்தும்படி அவர் என்னை வைத்திருக்கிறார். ஆகையால் இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை என் தொழில்களிலே காண்பேன், என் பிரயாசத்திலே காண்பேன், ஒரு விரிவாக்கத்தை காண்பேன், ஒரு முன்னேற்றத்தை காண்பேன். அநேக கதவுகள் எனக்கு திறக்கப்படும், அநேக பொருட்கள் விற்கும், அநேக ஆர்டர்ஸ் எனக்கு வரும், அநேக வாய்ப்புகள் எனக்கு உருவாகும். என் தேவன் என்னை மேன்மையாக வைப்பார். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பெருகும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், அதை கனம் பண்ணும்படியாக நான் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன், உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Amen. Praise God. கர்த்தர் நல்லவர். நாம் கொடுப்போம். நீங்கள் இந்த உங்களில் இருக்கும் வெற்றி நம்முடைய புத்தகம் நீங்க படிக்கலைன்னா அங்கே இருக்கும், போய் படிங்க. உங்க மனசை அது மாற்றும், உங்க இருதயத்தை அது மாற்றும். தினமும் ஒரு 2-3 சாப்டர்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்க, வாசிங்க. பைபிள் படிங்க, அப்புறம் இது படிங்க, இந்த மாதிரி கேசட் கேளுங்க டெய்லி. சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் இப்படி கேட்டுட்டு போய் ஏதாவது ஒரு ஆலோசனைகளை ஒரு இதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை போய் என்ன பண்ண ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க, பெரிய பெரிய காரியங்கள்லாம் உங்களுக்கு திறக்கும். ஆமென். தற்செயலா போவீங்க, அந்த வயல் போவாசுடையதுங்கிற மாதிரி நீங்க சாதாரணமா போவீங்க. கடவுளுடைய தயவு முன்னாடி போய் பெரிய பெரிய டோர்ஸை உங்களுக்காக ஓபன் ஆக்கி விட்டு. ஆமென். தற்செயலா போய் சாப்பாடு தான் கூட்டு போறான், அங்க ராஜாவாகிறதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. ஆமென். ஆனா நீங்க போகணும், சின்னதோ பெருசோ அதை அற்பமா நினைக்காம நீங்க செய்யணும். கடவுளின் ஆசீர்வாதம் அற்பமானதையும் அற்புதமானதாக மாற்றும், சாதாரணத்தையும் மேலானதாக மாற்றிவிடும். ஆமென். அதனால எந்த வேலையும் இழிவான வேலை கிடையாது, நல்ல வேலை. போய் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் போய் செய்யுங்க. இனி பெரிய பெருக்கம் உங்களுக்கு உண்டாகும். எப்படி தோற்ற ஒரு கடல்ல மறுபடியும் பேதுருவை ஜெயிக்க வச்சாரோ, அது மாதிரி எங்கெல்லாம் தோத்தீங்களோ அங்கெல்லாம் ஜெயிப்பீங்க. ஆமென். பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். நம்பிக்கையோடு போய் செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் வாங்க, இதை கேளுங்க, உங்க நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. பெரிய பெரிய பெருக்கங்கள் இங்க பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வேற மாதிரி ஆயிடும், உங்க தோற்றங்களே வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, வேற மாதிரி வண்டியில தான் வருவீங்க நீங்க. உயர்தர வாகனங்கள் இங்க நிற்கும், மேன்மையா இருப்பீங்க. ஆமென். தேசத்தின் பொருளாதாரம் நம் கைகளில் வரும்,
தேசம் அவர்கள் வசமாயிற்று என்கிற வார்த்தைகள் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுப்போம்.